श्रीशैलेशदिजापात्रं दीपक्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि जनायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तेजैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता पतयस्तनयाय भूतिकी सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं तरस्य मखताप्रिय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अभिगतविषयान्तरच्छटारे उपनिषदा मुखमान मात्रभोगः अपि च गुणवता तथेकशेषी मधुरकविरुतये ममाभिरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குறுகூறு ஏரியங்கள் வாழ்வார் என்னேத்தும் மதுரகவியாள் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்பட்ட சித்தாந்தமானது ஸ்ரீ வைஷ்ணவம் என்று கொண்டாடப்படுகிறது. இதிலே ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, பல பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. பகவான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்திற்காக முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தான். அதுவும் கொண்டு திருந்தாதபடியாலே தானே அவதாரம் பண்ணினான். அவதாரம் பண்ணியும் ஏதோ சிலது சபலமாயிடுத்தே தவிர அதுல பூர்ணத்துவம் கிடைக்கவில்லை. பூர்ணத்துவம் கிடைக்காதபடியாலே இவர்கள் திருந்தவில்லையே, இவர்கள் திருந்துவதற்கு என்ன செய்வோம் என்று ஆலோசித்து இவர்கள் ஜீவாத்மாக்கள், நாமோ பரமாத்மா, அப்ப ஜீவாத்மாக்களை கொண்டு திருத்த வேண்டும் என்கிற அபிப்பிராயப்பட்டு அதற்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த ஜீவாத்மாக்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களை அவதரிப்பித்தார். ஆழ்வார்கள் கொண்டு அருளிச்செயல் என்ன, 4000 திவ்ய பிரபந்தம் என்ன, அதையெல்லாம் அனுகிரக பண்ணி மேற்கொண்டு அதன் மூலமா இவர்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி 12 ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வைத்தான். அந்த ஆழ்வார்களிலே 2 பிரிவுகள் உண்டு. ஆழ்வார்களுக்கும் பிரிவுண்டா? பிரிவுண்டான்னா நாம ஏதோ நினைக்கிற மாதிரி பிரிவு இல்லை. அந்த பிரிவு என்பது சரம பர்வ நீட்டை, பிரதம பர்வ நீட்டை என்று 2 பிரிவு. அதனால்தான் ஆழ்வார்களை பதின்மர் என்று சொல்வதும் உண்டு, ஆழ்வார்களை பன்னிருவர் என்று சொல்வதும் உண்டு. பன்னிருவர் என்று சொன்னால் 12 ஆழ்வார்கள், பதின்மர் என்று சொன்னால் 10 ஆழ்வார்கள். அப்ப 10 ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய கிரமம் என்ன, 12 ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய கிரமம் என்னவென்றால், 10 ஆழ்வார்கள் பகவானையே தெய்வமாக கொண்டு பகவானை தவிர மற்றொரு புருஷார்த்தம் கிடையாது, அவனாலே அவனை அடைதல் என்கிற நிலையோடு அந்த அர்த்தத்தோடு அதே ஒரு ஸ்தானத்தோடு ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகித்தார்கள் 10 ஆழ்வார்கள். அப்ப ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், அவர்களையே தெய்வமாக கொண்டார்கள். ஆனால் ஏனைய 2 ஆழ்வார்கள் இருக்கிறானோ, ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடியது அதிலே ஒன்று சுடு கொடுத்த நாச்சியாராக இருக்கக்கூடிய ஆண்டான், மற்றொருத்தர் மதுரகவி ஆழ்வார். இவர்கள் இருவருமே சரம பர்வ நிட்டையிலே இருந்தார்கள். பிரதம பர்வ நிட்டை என்பது பகவானை தெய்வமாக கொண்டு அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம், இது பிரதம பர்வ நிட்டை. சரம பர்வ நிட்டை என்பது ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டு அதுவே புருஷார்த்தம், அவன் திருவடிகளுக்கே கைங்கரியம் என்று இருப்பது சரம பர்வ நிட்டை. இதிலே ஆண்டாள் பிரதானம். ஆண்டாள்
தன்னுடைய பாசுரத்திலேயே விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல வரிசை வருவிப்பெறில் அது காண்டும் என்று தெரிவித்தார். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரை தெய்வம் என்று கொண்டாடினார். இது ஆண்டாளுடைய நிலை. அதனால்தான் அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதைன்னு தெரிவிக்கிறார். அதனால் தெரிவிக்கிறார். அதே போல மதுரகவி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். வேறொன்றும் நாடறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் கொண்டார். அப்படி இருக்கச்சே அப்ப 12 ஆழ்வார்கள் சொல்லலாம், 10 ஆழ்வார்கள் சொல்லலாம். ஏவென்றால் சாமானியம் ஆழ்வார்கள் பொதுப்படையா கேட்டாலும் 12ன்னு சொல்லுவார். ஆனா விசேஷத்து கேட்டா 10 கூட்டல் 2 12 ஆழ்வார்கள் சொல்லணும். என்ன சுவாமினா ஸ்தானம் வேறு. ஆண்டாளுடைய ஸ்தானமும் அதே மதுரகவியாவுடைய ஸ்தானமும் வேறு. இந்த வேறாக இருக்கிறபடியால் தான் சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேசத்தின் மாலையிலே ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு நல்லழகே அப்படின்னு அந்த ஆழ்வார்களுடைய அவதரித்த நாட்களுடைய குறிப்புகள் அதையெல்லாம் சொல்ல வந்தாரணும். அந்த விழா நற்கரைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகிருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் தெரிவித்தார். அப்ப முதல்ல அதை எடுக்கச்சே 10 ஆழ்வார்கள் எடுக்கிறார். அப்ப 10 ஆழ்வார்கள் எடுக்கச்சே முதல்ல பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார் தொடக்கமாக சொல்லி கடைசியில பெரியாழ்வார் பரியந்தத்தை முடித்தார். அது என்ன கிரமம் என்றால் பொய்கையாழ்வார் முதல் ஆழ்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய சம்பிரதாய ஐப்பசி மாசம்தான் பிரதானமா எடுத்துப்பார். ஐப்பசி தான் முதல் மாசமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால ஐப்பசி தொடங்கி கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி அப்படின்னு முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி நிலையிலே முடிச்சிருக்கா. கடைசியில பெரியாழ்வாரை சொன்னார். அந்த பெரியாழ்வார் சொன்னா இருந்தா கூட அவரும் பிரதம பருவ நீட்டை தான். அவர் மங்களாசாசன தத்பரராக இருந்தாலும் ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு வைபவம் அதிகம்தான் பெரியாழ்வாருக்கு. இருந்தாலும் அவரும் பிரதம பருவ நீட்டையில தான் இருந்தாலும் தவிர சர்ம பருவ நீட்டையில இல்லை. ஆனால் ஆண்டாள் என்ன, அதே போல மதுரகவி ஆழ்வார் என்ன, இவர்கள் இருவருமே சரம பருவ நீட்டையிலே நின்றார்கள். அதனால்தான் மறுபடியும் சுவாமி மணவாள மாமணிகள் அந்த 2 ஆழ்வாருக்கு உண்டான ஒரு பద్ధதியை சேர்க்கிறார். ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த நாள்கள் தெரிவிக்கிறார். அப்ப ஒரு கிரமம் இங்கிருந்து நான் முதல் பாசனத்திலிருந்து 20வது பாசன பரியந்தம் ஒரு பிரகரணமா வச்சுட்டார். அதுக்கப்புறம் 21வது பாசனத்திலிருந்து 29வது அடிய சொல்றது உபதேசனத்தின மாலையில 21வது பாசனத்திலிருந்து 29வது பாசன பரியந்தம் அது ஒரு கிரமமா வச்சுட்டார். அப்ப முதல் கிரமம் என்பது 20 பாசன பரியந்தம் பிரதம பருவ நிட்டையாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய கிரமம். 21வது பாசனம் தொடங்கி 29வது பாசன பரியந்தம் சர்ம பருவ நிட்டையில இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய கிரமம். சரி, சர்ம பருவ நிட்டைன்னு சொன்னேன் சுவாமி, அதுல எம்பெருமானார் சொல்லிருக்காரு ஆழ்வார்கள் கோட்டியானா சொல்லலாம். ஆழ்வார்கள் கோட்டியும் சேர்க்கலாம், ஆச்சாரியர்கள் கோட்டியும் சேர்க்கலாம் தான் நம்முடைய முன்னோர்கள் எடுத்திருக்க. அதனால்தான் அந்த கோட்டிலே மனபாலம் அவர்கள் சேர்த்திருக்கான்னு தெரியாது. எதற்காக இதை சொன்னேன்னா, அப்ப 12 பதின்மன் இருக்கு இல்லையா, அது இருக்கு. ஆனா அவர்கள் எல்லாம் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய பாசனம் அருளிச்செயல் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள். அந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கணும். அதெல்லாம் ஒரு தராசு தட்டில் வச்சு பார்க்கணும். இந்த பக்கம் தராசத்துக்கு 2 தட்டு இருக்கணும், இந்த பக்கம் ஒரு தட்டு, அந்த பக்கம் ஒரு தட்டு. அந்த 4000 அதாவது கண்ணினும் சிறுத்தாமை என்கிற பிரபந்தத்தை மட்டும் தவிர்த்து ஏனைய பிரபந்தங்களாக இருக்கக்கூடிய 23 பிரபந்தங்கள், அந்த 23 பிரபந்தங்களையும் ஒரு சிராதி தட்டில வைத்துவிட்டு மேற்கொண்டு கணித சிறுத்தாம்பை மட்டும் ஒரு தராசி தட்டில வைத்தால் அந்த கணித சிறுத்தாம்பு தராசி தான் உயர்ந்து காணப்படும். ஏனென்றால் மற்ற பிரபந்தங்களை காட்டும் உயர்ந்தது எதுனா கணிதம் திருத்தாம்பே. அப்படி உயர்ந்திருக்கக்கூடிய அதனால்தான் மற்ற எல்லாரை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார்க்கு ஏற்றம். ஏன்னா அவர் அனுகிரகித்தது கணிதம் திருத்தாம்பு என்கிற ஆச்சரியான பதிகம். அப்படி இருக்கச்சே அப்படின்னா சொன்னீங்க
கண்ணின் சிறுத்தாம் சொல்றே, அந்த கண்ணின் சிறுத்தாம் மதுரகவி அனுபவித்த தனம் ஆழ்வாருடைய முறைப்படிதான். ஆமா, ஆழ்வார் என்ன சொன்னாரோ திருவாழ்வையில் அதை சாராம்சமா எடுத்துட்டாரு. திருவாழ்வையில் சொல்லப்பட்ட சாராம்சம் என்ன தெரியுமா? 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, அதே போல 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, 100 திருவாய்மொழி. அந்த 100 திருவாய்மொழி சல்லிக்கணும். நல்லா சல்லடை போட்டு சல்லிச்சாச்சுனால 2 திருவாய்மொழி தான் கிடைக்கும். அது என்ன சுவாமி? 3 7 8 10. 3 7 என்பது பயிலும் சுடரை மூர்த்தியை பங்கைய கண்ணனை பையலியலிலம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் சிறுவிடையார் எவரேலம் அவர்கண்டீர் பயிலும் பிறப்பிடதோடு நம்பையாலும் பரமரேன்னு. இது 3ஆம் பத்து 7ஆம் தேதி. அவர்தான் யாரு? பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் எனக்கு சுவாமிகள்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியாக இருக்கக்கூடிய நெடுமார்க்கடமை செய்வேன் போல் அவனை கருத வந்தித்து தடுமாற்றீ கதிகள் முற்றும் தவிர்ந்து சதில் நிறைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதம் தன்னோ வியன்மூ உலகு பெருணுமே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே அவர்கள் போக்கியர்கள், அனுபவிக்கத்தக்கவர்கள் பாகவதர்களே. அனுபவிக்கத்தக்கவர்கள் மட்டும் அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள்னு சொன்னது 3 7. அதை அப்படியே பிடிச்சின்றார் சுவாமி மதுரகவியாழ்வார். அதை வைத்துக் கொண்டு கண்ணின் சிறுத்தாம் என்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை பண்ணினான்னு தெரியாது. சரி, அப்படி இருக்கச்சது அந்த கண்ணின் சிறுத்தாம் வியாக்கியானத்தை அனுபவித்து மேற்கொண்டு பகவதி விஷயமான காலட்சேபத்தை போகலாம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பொதுத்தனியனை பார்த்தோம். பொதுத்தனியத்துக்கு முன்னாடி என்ன முகவரை முன்னுரை என்னன்னு பார்த்தோம். அது முன்னுரை முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனுபவிச்சது பொதுத்தனியன்கள். பொதுத்தனியல் முடிஞ்ச உடனே மேற்கொண்டு அதுக்குண்டான நிலை என்ன அதெல்லாம் புரியா பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பல்லாண்டுக்கு வந்தோம். திருப்பல்லாண்டு முடிஞ்ச உடனே இப்ப கண்ணின் சிறுத்தாம் வந்திருக்கோம். கண்ணின் சிறுத்தாம முடிஞ்ச உடனே நேர பகவத் விஷயத்துக்கு போனோம். பகவத் விஷயம்னா திருவாய்மொழி. ஆனா பகவத் விஷயம் என்ற சப்தத்துக்கு திருப்பல்லாண்டு, கண்ணின் சிறுத்தாம்பு, பொதுத்தனியன், ராமாயணம் இதெல்லாம் கலந்ததுதான் பகவத் விஷயம். ஆனா பொதுவா பகவத் விஷயம்னாலே திருவாய்மொழின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்ல வந்து என்ன? இப்ப திருவாய்மொழிக்காகத்தான் இத்தனையும். திருவாய்மொழி தான் நம்முடைய பிரதானம், நம்ம காலக்ஷேபம். ஆனா அந்த காலக்ஷேபம் சொல்வதற்கு முன்னாடி பொதுத்தனியன் என்ன, திருப்பல்லாண்டு என்ன, அதுக்கு மேற்கொண்டு கண்ணின் சிறுத்தாம் என்ன, இதெல்லாம் சேவித்துக் கொண்டுதான் அங்க போகணும்னு சொல்கிறது. அப்ப முகவரை எது? திருப்பல்லாண்டு. முடிவுரை எது? கண்ணின் சிறுத்தாம். அப்ப மதுரகவியும் நம்மாழ்வாரம் இதை நிர்விக்னமாக நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நிர்விக்னமாக நமக்கு இப்ப நம்ம திருப்பல்லாண்டு ஆரம்பிச்சிருக்கணும். இது யாருடைய திருவடி பத்தணும்? இது முன்னாடியே இருக்காரு. ஒரு பக்கம் மதுரகவி ஆழ்வார், மற்றொரு பக்கம் சுவாமி நம்மாழ்வார். 2 பேருடைய திருவடியை கெட்டியா பிடிக்க வேண்டியது. ஏன்னா மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம்னு மணவாள மாவட்டம் தெரிவிக்கிறார் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்துல. அத மதுரகவி சொல் என்ன சொல்? வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன். அந்த சொல் நிலையாக பெறணும். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம். அதுக்கு மேல நம்மாழ்வார் என்ன சுவாமி? மாறனில் மிக்குமோ சேகுங்குலதே. அது மட்டும் இல்ல, சுவாமி மணவாள மாமணிகள் தன்னுடைய திருவாழ்வின் நூற்றந்தாதிலே உயர்வுள்ள பாசுரத்துக்கு, அந்த பதிகத்துக்கு ஆச்சரியமா ஒரு பாசுரம் அமைக்கிறார். அதுல நான் என்ன தெரிவிக்கிறார்? உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைக்கு மயர்வு ஏதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும். அந்த மாறன் சொல்லாக இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழியே நமக்கு வேறுன்னார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா மாறன் சொல் திருவாய்மொழின்னா இல்ல, மாறன்னு சொன்னாலே போதும். மாறன் இதான் இப்ப மதுரகவியார் தெரிவிக்கிறார். மாறன்னு சொன்னாலே போறோம். அந்த மாறன் என்ன? அதே போல மதுரகவியாழ்வார்னா அவர்களுடைய இவருடைய திருவடி பலத்தாலே நிர்வீக்கணமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மதர்கன் அவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திவ்ய பிரபந்தம் தான் இது கண்ணின் சிறுத்தாங்க. இந்த திவ்ய பிரபந்தம் தான் 4000 பெற்றுக் கொடுத்தது. கண்ணின் சிறுத்தாங்க இல்லைன்னா நாம இன்னைக்கு சிவ இருக்கிறோமனோ? அதுக்கு பிரதான இதுமா மதுரகவி ஆழ்வார் தான். அந்த மதுரகவி ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட கண்ணின் சிறுத்தாங்க தான், மற்றது கிடைக்கும். ஏன்னா அந்த சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு நன்னா தெரியும். என்ன தெரியும்னா 4000 ஆழ்வார்கள் நன்னா பாசுரம் நன்னா பாடிட்டார்.
அதாவது துவாபர யுகத்தினுடைய சந்தியிலே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணார்கள். பொய்கை ஆழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பெய்யாழ்வார் என்ன, திருவேஷி ஆழ்வார் என்ன, இவெல்லாம் துவாபர யுகத்தின் சந்தியிலே அவதாரம் பண்ணார்கள். மேற்கொண்டு கலியுகம் பிறந்த 42 நாள் தொடங்கி 52 நாள் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம். மேற்கொண்டு திருமங்கையாழ்வார் வரையதும் எல்லா ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணி கலியுகம் 500 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் சீவை கொண்டதுக்கு பகவத் அனுபவ பிரீத்திக்காரங்க கைங்கரித்துக்காக அங்க போயிட்டு அவ போய் சேர்ந்தாச்சு. அங்க போய் பூர்ணமா இருந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த திவ்ய பிரபந்தங்கள் 1000 வருஷங்கள் நம்முடைய பூலோகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள், ஒரு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இருண்ட காலம் என்றே சொல்லலாம். அப்பனா கலியுகம் பிறந்து இன்னைக்கு 5126 வருஷங்கள் ஆகுது. கலியுகம் பிறந்த 42ஆம் நாள் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவவதாரம் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அதன் பிறகு ஒரு 500 வருஷங்கள் எல்லா ஆழ்வாருடைய அவதாரம் முற்று பெற்றது. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. திவ்ய பிரபந்தமே நடையாடாத கூடிய ஒரு தேசமா ஆயிடுச்சு. இல்ல, திவ்ய பிரபந்தமே இல்ல. அது இல்லாத நேரத்துல அப்பதான் சுவாமி நாதமணியுடைய அவதாரம் கிபி 823. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1200 வருஷங்கள் ஆகப்படுது. கிபி 823 அந்த நேரத்தை தான் நாதமணி அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி அவர் எப்படி போய் கேட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கச்சே இந்த 6வது பாசுரம் அவர் காதுல பட்டது. 558ஆம் திருவாய்மொழி. ஆறாமுதே அடியேன் உடலம் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாடி சீரார் சென்னல் கவரி வீசும் சீடி திருக்குழந்தை ஏறார் போலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம். அது நல்லா கேட்டார். அதை கேட்டு இருக்கச்சே அதுல கடைசி பாசனம் உடலையன்பின் பேச்சு முனையோடு அவரை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகு சடகோபன் குடலின் வலியச் சொன்ன 1010 மழை தீரவல்லார் காமர்மானை நோக்கிய கேந்திர பதிகம் முடியாது. அந்த பதிகம் அந்த திருவாழ்வி முடிஞ்சவொடனே கேட்டார், ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டுக்கார் சுவாமி நாதமணிகள். அப்ப 1010 இருக்கே, அப்ப 1000 பாசம் நீங்க சொல்லணுமே அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திக்காச்சு. எங்களுக்கு தெரியாது, ஏதோ எங்கள் பெரியோர்கள் இதை சொல்லிக் கொடுத்தா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு தெரியாது. அப்ப இது எங்க இருக்கு, எங்க நடையாடுறதுன்னு கேட்டோன்னே திருக்குறுகூர்னு சொல்ல, அங்கிருந்து இந்த சரித்திரம் அநேகமா எல்லாருக்குமே தெரியும். திருக்குறுகூர் சென்று அங்க போய் இருக்குவாள்கிட்ட, அங்க இருக்கும் ஸ்ரீவேஷ்வாட்ட பிரார்த்திக்கச்சே அவெல்லாம் இந்த 10 பாசம் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒண்ணு, இந்த பக்கத்துல திருக்கோளூர்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு, மதுரகவி ஆழ்வாவுடைய அவதார ஸ்தலம். அந்த திவ்யதேசத்துக்கு போனேன்னா அங்க மதுரகவியோடைய சிஷ்யர் பராங்குஷ நம்பின்னு பேரு, அவரிடத்திலே இருந்திருக்கலாம். அவருடைய சிஷ்ய பரம்பரை தான் இதை கொண்டு வந்துன்றதா, அவள்கிட்ட இருக்கலாம்னு அவர்கள் சொல்ல, அங்கிருந்து சுவாமி நாதமணிகள் நேர திருக்கோளூருக்கு சென்று அங்கு பராங்குஷ நம்பியை கண்டு திருவடி வழங்கி அவரை பிரார்த்திக்க அவரும் சொல்லிட்டார், இந்த 6வது பதிகம் எனக்கும் தெரியாதுன்னு. ஓ பொய்யாச்ச இழந்தோமோ என்கிற நிலையில இருக்க செய்தே. அப்ப அவர் ஒரு யுக்தி சொன்னார். யுக்தி என்ன யுக்தினா, எங்க சுவாமி எங்க முன்னோர் மதுரகவி ஆழ்வார் அவர் அனுகிரகித்து கண்ணை செலுத்தாம என்கிற பிரபந்தம் எனக்கு தெரியும். அந்த பிரபந்தத்தை 12,000 தடவை சொன்னால் நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவான்னு என்னுடைய முன்னோர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு வைபவம் இல்லை, ஒவ்வாறு முடிந்தால் அதை பண்ணி பாருமேன்னு சொல்லி அந்த கண்ணன் திருத்தாம்பில் 11 பாசனங்கள், அந்த 11 பாசனங்களையும் நாதமணிகளுக்கு அனுகிரகிக்க அதை பெற்றுக்கொண்டு சுவாமி நேர நாதமணிகள் திருப்புலி ஆழ்வார் எங்கு எழுந்திருந்தாரோ, எங்க எழுந்தருள பண்ணியிருந்தாரோ அந்த இடத்துலயே அந்த திருப்புலி ஆழ்வாரை திருடி வாரத்திலே உட்கார்ந்து 12,000 தடவை. இன்னைக்கும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவர் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப போய் 12,000 தடவை சொல்லிக்கணும் சார். சேவிச்சா நம்மாழ்வார் பிரத்யட்சமாவார்னு சொல்லியிருக்க சுவாமி, நாங்கெல்லாம் சேவிக்கிறோமே, நம்மாழ்வார் பிரத்யட்சம் ஆகலையே, அப்ப அவளுக்கு ஆளை போட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்கோ. சேவிக்கணும்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பேத்துல எல்லாம் நம்மாழ்வார், அந்த நிலையில சேவிக்கணும். 1.5 மணி நேரம் காலக்ஷேபா எடுத்துன ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப அசதியா இருக்கு. ஏதாவது கொடுக்குறல கேட்கிறவாளா சொல்றவாளா 2 பேருக்குமே அடியேன்னு விட்டு வைக்க வேண்டாம். 2 பேருக்குமே கேட்கிறவாளுக்கும் அசதியா போயிடுது, சொல்றவாளுக்கும் அசதியா போயிடுது. எங்கிருந்து கேட்கறது? 12,000 12,000 தடவை
ஒரே ஒரு அன்னாகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் யோக பிரபாவத்தோடு சுவாமி நாதமுனிகள் அவர் தெரிவிக்க மேற்கொண்ட நம்மாழ்வார் பிரத்யட்சமாயி அவர் திருமுன்பே தோன்றி என்ன வேண்டும் கேட்க இந்த 6000 கொடுக்க வேண்டும் என்று அவர் திருவடியை பக்தி கொண்டு பிரார்த்திக்க அந்த பிரார்த்தனைக்கு இறங்க 1000 கொடுத்தார். 1000 கொடுத்தார். திருவாரூர் 1000 கொடுத்த உடனே அதுக்கப்புறம் வாங்கிட்டார். வாங்கின்ற உடனே இவ்வளவுதான் இருக்கா, உங்களுக்கு எதுவும் வேண்டாமான்னு கேட்கிறாரு. வேற என்ன சுவாமி இருக்குன்னா, இன்னும் நான் 3 பிரபந்தம் பண்ணியிருக்கேனே. திருவாய்மொழி என்பது சாமவேத சாரம். ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, 4 வேதத்தின் சாரமாக 4 திருவாய்மொழிகள் 4 திருவாய்மொழி அனுகிரகிச்சிருக்கேன்னு சொல்றச்சே, அதையும் கொடுங்கோடு அவர் திருவடி வைத்துக் கொண்டு பிரார்த்திக்க மேற்கொண்டு திருவிருத்தம் என்ன, திருவாசலியம் என்ன, பெரிய திருவந்தாது என்ன, இந்த 4 பிரபந்தத்தையும் கொடுத்தார். கொடுத்து பெற்றோம் 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 என்று ஆனந்த கழிப்போடு கிளம்பத்துக்கு தயாரா இருக்கச்சே, இல்ல இன்னும் ஏனைய ஆழ்வார்கள் கண்ட பிரபந்தங்களா இருக்கு, அது 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கு, அந்த 4000 உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் பிரயாசப்படுகிறேன் என்று வார்த்தை சொல்ல திருவடியை பிடித்துக் கொண்டு மறுபடியும் பிரார்த்திக்க 4000 கொடுத்தார். யாரு? சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு. அதான் நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே. நம்மாழ்வாருடைய வாழ்த்து நாமத்தை இது வரும். நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே நன் மதுரகவி வணங்கம் நாவீரன் வாழியேன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப 4000 பெற்றுக் கொடுத்ததுன்னா இந்த கண்ணு சிறுத்தாம் எத்தனை வைகுந்தியமா. கனிவு சிறுத்தாம்பு இல்லைன்னாலே திவ்ய தேசங்கள் முதல்ல இருக்கா சந்தேகம். ஆனா கொஞ்சம் திவ்ய தேசங்கள் இருக்கா. இன்னைக்கு திவ்ய தேசம் இருக்குன்னா ஆழ்வார் திருவாக்குல வந்தபடியாலே திவ்ய தேசம் 108 109 சொல்லி இருக்கும். ஆனா ஆழ்வார் திருவாக்குல வந்திருக்கணும், ஆனா திவ்ய தேசம் இல்லை இருக்குமா? சரியா? இது சொல்ல வந்தனா, அப்ப அந்த 4000 கொடுத்த வைபவம் எதுக்கு? அந்த கனிவின் திருத்தாங்க தான். இது சரித்திர பாகம். இந்த சரித்திர பாகம் அநேகமும் உங்க எல்லாருக்குமே சரித்திர பாகம். ஆனால் அதே நேரத்துல கனிவின் சிறுத்தாங்களுடைய பின் விஷயம் என்னன்னா, பகவானை பற்றியதோ பெயாற்றியை பற்றியதோ ஆச்சாரனை பற்றியதோ இந்த கண்ணியன் சிறுத்தாம, இந்த கண்ணியன் சிறுத்தாம்பு இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பகவானை பத்தினதா, அல்லது பிராட்டியை பற்றியதா, அல்லது ஆச்சாரனை பற்றியதா, அல்லது பரம பக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதாலை சீவைக்கவர்களை பற்றியதான்னா எல்லாரையும் பற்றியதுன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தவறடி. ஆனாலும் வச்சுக்கலாம். இருந்தாலும் இதுல பிரதான இதன் என்னன்னா, ஆனா உயர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரனை பற்றியதான் இந்த பிரதானம். ஆச்சாரனை பற்றியதான் இந்த கண்ணிஞ்சிருக்காங்க. உடனே ஒருத்தர் என்ன பண்ணார்? கொடி பிடிச்சிட்டார். அது என்னமா சுவாமி, பகவானை தானே சேவிக்கணும், பகவானை தானே பாடணும், ஆச்சாரனை பாடலாமா? சில பேர்லாம் இருக்கா. ஏன்னா அவ இன்னும் கீழ்நிலையிலே இருக்க, மேல்நிலைக்கு வரல. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற நிலைக்கு வந்தவாள் தான் உயர்ந்தது. அது என்னது? முதுகலை பட்டம்னு சொல்றா பாருங்க, பெரிய டாக்டரேட்ன்றா பாருங்க. அவ்வளவு தூரம் மேல வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனி கிடையாது. அதுதான் ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்றது. ஆனா நான் இங்க 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருக்கேன்னா பகவத் அனுபவம் தான். இப்ப இவ என்ன கேட்கிறா? அது என்னவா சொல்ல, பகவானை தானே சேவிக்கணும், பகவானை தானே பாடணும், அதுதானே நியாயம். அதை வச்சுட்டு ஆச்சாரனை பாடலாமா அப்படின்னு. ஆச்சாரனை காட்டிலும் மற்றொரு தெய்வத்தை நான் மதிக்கிறேன் இல்லையே. ஏன்னா இதுதான் அது ஒரு பிரமாண வாக்கியமே இருக்கு. ஆச்சாரனை காட்டிலும் மற்றொரு தெய்வம் கிடையாதுன்னு பிரமாண வாக்கியமே இருக்கு. இருந்தாலும் இவ கேட்கறதுன்னா என்ன கேட்கிறா? ஆச்சாரனுக்கு இவ்வளவு பிராதானியம் கொடுக்குமா சுவாமி? ஏன்னா அவன் ஜீவாத்மா, பரமாத்மா இல்லை. பரமாத்மாவா இருந்தா அவரை எடுத்துக்கலாம். சுவாமி இவரும் பரமாத்மா கோஷ்டி, இவரும் பரமாத்மா கோஷ்டி, அப்ப எடுத்துக்கலாம்னா பரமாத்மா ஒருத்தர் தான். ஏகோகவே நாராயணாசி ந பிரம்மா நேசானகா நைவேத்யவா பிருத்திவின்னு அவர் ஒருத்தர் தான், யாரும் கிடையாது. பிரம்மம் ஒண்ணுதான், அதுக்கு மேல 2வது பிரம்மம் இருக்கானா கிடையாது. அப்ப பரமாத்மா கோஷ்டி இல்ல, பரமாத்மா ஒருத்தர் தான். அப்ப மற்றவெல்லாம் எல்லாமே ஜீவாத்மா. அப்ப ஒரு ஜீவாத்மாவை கொண்டு பரமாத்மாவுக்கு சமானமாக, அப்படின்னு தப்பா சொல்றேன், பரமாத்மாவை காட்டில மேம்பட்டதாக இப்படிதான் சொல்லணும். ஏன் சுவாமி அது மாதிரி சொல்லாமா? அவர் சாமான்யமான தெய்வம், இவர் விசேஷமான தெய்வம். யாரு? ஆச்சாரியர். மேல வரும். இதெல்லாமே ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்டதான் தெரியும்.
ஸ்ரீவச்சன மூர்த்தியில ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மேல வரப்போகுது, ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இத அநேகமா எல்லாரும் கேட்கணும்னு ஏன் தெரியலன்னா, அதையே சொல்றதுக்காக இல்லை. ஆச்சாரிய அபிமானம்னா என்னது? இதை வச்சுன்னா ஸ்ரீவச்சன பூஷணமே வந்தது. அப்ப ஆச்சார அபிமானம் என்னது? ஒண்ணுமில்லாத ஒரு சாமானிய மனுஷனை போய் தெய்வம்னு சொல்லலாமா சுவாமி? என்ன போல சாப்பிடுறாரு, என்ன போல வேட்டு விட்டுக்கிறார், என்ன போல குளிக்கிறார், என்ன போல் எனக்கு என்னென்னலாம் வியாதி வருதோ அதுவும் அவருக்கு வருதுன்னு இருக்கு. இருக்க செய்தே அவரை போய் ஒரு தெய்வம்னு சொல்லலாம். ஆனா தெய்வம்னா அது ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு எல்லா விதமான சக்தி உண்டு, அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு, இவருக்கு என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்கிறவனும் அதெல்லாம் தெளிவாக காட்டுறா ஸ்ரீவச்சன மூர்த்தி லோகாச்சாரி. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து அப்ப என்ன சுவாமி ஆச்சாரனை காட்ட மற்ற தெய்வம் பிரமாணம். ஆனா ஆச்சாரனை தெய்வமானு கொண்ட நாம் இப்படி சொல்லலாம். ஆச்சாரனை தெய்வமா சொல்லலாம். பெருமாளை விட ஆச்சாருக்கு சிறப்பு இருக்கா? சிறப்பு இருக்க முடியுமா? சிறப்பு இருக்க முடியுமான்னா அதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு. ஒரு பிரமாணம், ரெண்டு பிரமாணம், நிறைய பிரமாணங்கள் இருக்கு. நிறைய காரணங்களும் உண்டு. பிரமாணங்கள் நிறைய இருக்கு, நிறைய காரணங்கள் உண்டு. இதெல்லாம் முதல்ல ஒண்ணு சுருக்கமா இங்க சொல்லிடுறேன், மேற்கொண்டு நிறைய பார்க்கணும். சொப்ரவர்த்தி சுவாதந்திரியம், நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ளாம அது சுவாதந்திரியன்னு பேர். நம்ம நாமே ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். கீழே வந்துட்டேன், அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, என்ன நான் ரட்சித்துக் கொள்ளப்படாது, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், மருந்து போட்டுக்க மாட்டேன், பகவானை ரட்சிக்கட்டும். அது இல்லை. இந்த ரட்சணம் என்று சொல்லக்கூடியது ஆத்ம ரட்சணம், சரீரம் இல்லை. சரீரத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்துதான் ஆகணும். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவ சிவ இஷ்டமா எதையும் பார்க்கக்கூடாது, இதுவும் பார்க்கக்கூடாது, எல்லாம் தவறான ஒரு கண்ணோக்கத்தோட பார்க்க. காலட்சேபம் கேட்கறதுக்கு முழுமையா கேட்கணும். பாதி கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவான்னா, இப்படிதான் சுவாமி அந்த சுவாமி சொன்னார் அப்படின்னு தவறான கருத்து. இதுன்னு சொல்லுவாங்க ஆச்சாரிய அபிமானம் உத்தாரனா அது பீடிகை என்ன? அது அடிப்படையில இருந்து வரணும். அதனால்தான் சில கிரந்தங்கள் இருந்தால்தான் கேட்கலான்னு நம்ம சம்பிரதாயத்துல ஒரு வரமுறை வச்சுட்டு இருக்கா. என்ன காரணம்னா அந்த பாவம் வரணும். ஒண்ணுமே இல்லை, நாச்சியார் திருமொழி கேட்கணும்னு காலட்சேபம். நாச்சியார் திருமொழியோ அல்லது பெரிய திருமடல் சிறிய திருமடல் கேட்கணும்னாலே சொல்றவாளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 வயசாவது இருக்கணுமா, 45 50 வயசாவது இருக்கணுமா. காலட்சேபம் சொல்றவாளுக்கு, கேட்கிறவாளுக்கு 55 வயசாவது இருக்கணுமா. அதேமா சொன்னா அந்த அளவுக்கு பக்குவம் வரணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, மடல்ல உனக்கு விபூதி கிடையாது, உனக்கு சொத்து கிடையாது, உன்னுடைய அவதாரத்தை தான் அழிக்க போறேன் அப்படின்னு நாஸ்திகவாதம் பேசுற மாதிரி திருமங்கியாளர் பேசுறார். அதே போல ஆண்டாள் சுமி கொடுத்து நான் நாச்சியார் திருமண அதே நிலையில பேசுறேன். பேசட்டு அந்த அளவுக்கு பக்குவப்படணும் போகணும். அந்த பக்குவம் வந்ததான் இது ஆச்சார அபிமானம் சாமான்மை எல்லாருக்கும் வந்து. அங்கதான் ஆர் வசன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ஆறது சொன்னேர்கள் அனுஷ்டிப்பாடும் தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமனிகர். ஓரொரு உண்டாகில் ஒருத்தர் கிடைச்சா கூட போறது தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, சுவாதந்திரியம் பகவானுக்கு இருக்கு. சுவாதந்திரியத்தாலே ஈஸ்வர பிரமித்தியை குலைத்து கொண்ட இவனுக்கு அப்படின்னா தன்னுடைய சுவாதந்திரியம் என்ன பண்ணும், என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன், என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்கிற தன்மையோடு இருந்த ஜீவாத்மா இருக்கிறோமா, அந்த தன்மை இருந்தாலே பகவான் நம்ம ரட்சிக்க வரணும். ஓ இவன் தன்னையே ரட்சிக்கிறான் இருக்கானே அப்படின்னு பண்ணா அவன் ரட்சிக்க வரக்கூடிய இதுவை குலைத்து கொண்டு நாம குலைத்து. பகவான் எப்போ நம்ம ரட்சிக்க தயாரா இருக்கான். ஈஸ்வரஸ்ய சோகார்த்தம் எதிர்த்தியா சுபுர்த்தம் விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் அபிமுக்தி என்ன உண்டு 6 வடிகட்டு பகவான். அப்ப ஈஸ்வரஸ்ய சோகார்த்தம்னா எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருமே கிடையாது. எப்பவுமே அதை நினைப்பாரு. அந்த நன்னா இருக்குன்ற எண்ணம் இருக்க செய்தே அவரு இதெல்லாம் போடம் போட்டு அந்த எண்ணத்தான் நம்ம ரட்சிக்க வராரு. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எனக்கே சக்தி இருக்கே சுவாமி, சாஸ்திரம் வேற சொல்லிட்டு போயிட்டு ஜீவாத்மா ஞானமுடையவன் ஆனந்தமுடையவன், கிட்டத்தட்ட பரமாத்மாவுக்கு சமமான ஆனந்தம் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஓ நான் 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 அப்படின்னு. அப்ப என்ன பண்ணா, தன்னுடைய சுவாதந்திரியத்தால் என்ன பண்றான், அவனை வரவிடாம பண்றதே இவன் தான், வரவிடாம பண்றதுதான். அப்ப பகவான் ரட்சிக்க வரச்சே அதை தடுக்கிறது தான் என்னுடைய பிரவிற்த்தி. தடுக்கிறேன்,
எனக்கு இருக்கு சுவாமி, எனக்கு சக்தி இருக்கு சுவாமி, தடுக்கிறேன்னா அந்த சொப்பிரவൃத்தி நீங்கணும். அந்த சொப்பிரவൃத்தினா அப்பனா என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முயலுதல் இருக்கு இல்லையா, அந்த முயற்சியானது பகவான் என்னை ரட்சிக்க வரும்போது தடுக்கிறது. பகவான் ரட்சிக்க வரும்போது என்ன பண்றது? தடுக்கிறது. ஆனா அதனால்தான் இவன் பிரவൃத்தியால் எப்படி பிரவೃத்தியை நான் தடுத்து கொண்டு அப்படின்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் பகவான் வரவிடாம நான் பண்றேன், ஏன்னா என்கிட்ட சக்தி இருக்கு சுவாமி அப்படின்ட்டு இருக்கானோ. அப்ப என்ன அது சக்தி இருக்குன்னு சொல்லி வர்ற உபகாரத்தையும் தடுத்துட்டான். இப்போ யாருமே உபகாரம் பண்றது, பகவானும் உபகாரம் பண்ண வந்தா தடுத்தாச்சு. இப்ப இவனுக்கு யார் இருக்கா? ஒருத்தமே இல்லையே. அந்த மாதிரி நிலையில இருக்கிறவனுக்கு ஆச்சாரிய அபிமானத்தை தவிர மற்றொன்று கிடையாது. ஆச்சாரிய அபிமானம் ஒழிய வேறு விறகில்லை. குருவாச்சாரியர் தெரிவிக்கிறார், ஆச்சாரிய அபிமானம் ஒழிய வேறு விறகு. தன் அபிமானத்தால், அதாவது தன் அபிமானத்தால் பெருமாள் தன் அபிமானத்தை இவனை ரட்சிக்கணும்னு வரானு. பகவானுக்கு ஒரு அபிமானம் இருக்கு, ஓய் இவன் எங்களவன் என்னவன் அப்படின்னு தன்னை ரட்சிக்கிறதுக்காக, நம்மை ரட்சிக்கிறதுக்காக பகவான் வரச்சே அந்த அபிமானத்தில் வரானோ. வரச்சே அந்த பகவானுடைய அபிமானத்தை குறைக்க செய்தான நாம தான். என்னமான்னா நாம என்னன்னா அவனுக்கு நினைச்சுட்டு இருக்கோம், ஒன்னும் இல்லை சுவாமி, இதுக்கு எனக்கு சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு வர சுவாமியே நான் தொலைச்சிட்டேன். இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. என்ன வழி இருக்கு? ஆச்சாரிய அபிமானம் தான் ஒரே வழி, வேற வழி கிடையாது. பகவான் போயிட்டாரு வந்து, சரி இவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி கிளம்பி போயிட்டானோ. இப்ப ஆச்சார அபிமானம் தவிர மற்றொன்னு கிடையாது. அப்ப என்னது? எப்ப என்னை நானே ரட்சித்துக் கொள் என்றேனோ அப்ப பகவான் என்ன பண்றான்? இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாமே, அவன் தான் தன்னை தானே ரட்சிக்கிறேன்னு. இது சாமானியமா லோகத்துல என்ன பண்ணுவா, நம்மளுடைய தகப்பனார்லாம் நம்ம தப்பான வழிக்கு போனா அடிச்சு திருத்துவான். அதெல்லாம் பகவான் பண்ண மாட்டான். இவனுக்கு சுவாதந்திரம் இருக்கு, சுதந்திரன் இவன். இவன் சுவாதந்திரத்தை வைத்துக் கொண்டு புத்தியால நம்மகிட்ட வரட்டும். அதுதான் சரணாகதியே புத்தி விசேஷம்தான். பிரார்த்தனா மதி சரணாகதி துமையவ உபாய பூத்தோமே பவர் இது பிரார்த்தனா மதி சரணாகதின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இவன் புத்தி இருக்கு, இவன் வரட்டும். ஏன் சுவாமி திருத்த மாட்டாரா? சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார். அப்படி தான் விட்டுருவார் இல்லையா. அப்ப இந்த வம்பு எனக்குன்னு பெருமாள் விலைக்கு போயிடுறான். அப்ப ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கினோம்னா அவர் பார்த்து பெருமாள்கிட்ட சிபாரிசு பண்ணி சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சுள்ள அது ஒன்றுதான் இவனுக்கு வழி, வேற வழி கிடையாது. ஆச்சாரிய அபிமானத்துக்கு வேற வழி. அதனால்தான் இப்ப என்ன எடுத்து இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? மதுரகவி ஆழ்வார் பகவான பாடுறாரு, இல்ல பாடுறோம்னா பாடணும், ஆனா அதை விட்டு ஆழ்வார பாடுறாரு, பகவானு தானே பாடி இருக்கணும் அப்படி தானே சொல்றது. இப்ப கேள்வி மாறுறது பாருங்க. அதனால பகவான பாடணுமா அல்லது ஆச்சாரனை பாடணுமா? ஏன்னா அவர் கிட்டக்க வந்து, ஆனா அவர் கிட்டக்க வந்து அவர் முடியாதுன்னு போனதுக்கு காரணம் அடியேந்தான். அவர் என்னை அனுகிரகிப்பதற்கு, என்னை கொண்டு போய் அவர் திருவடியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சித்தமா தான் வந்தார். அந்த சித்தமா வந்து அந்த பரமாத்மாவை நான் என்ன பண்ணேன்? என்னுடைய சுவாதந்திரியத்தால அவனை வரவிடாம பண்ணினது நானு. சரி, அப்ப சுவாதந்திரியத்தால் வரவிடாம பண்ணியிருந்தாலும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? இவனுக்கு புத்தி கட்டி போயிடுத்து, புத்தியை திருத்தணும்னு சொல்லி என்னை திருத்துவதற்கு நான் வழி பண்ணி திருந்திருக்கலாமோ. பண்ணல. அவர் பண்ண என்ன சொல்ல, பகவான் தப்புன்னு சொல்லி இல்ல, தப்பெல்லாம் என்னோட தான், அவனவே தப்பு இல்லை. ஆனா திருத்தல. அதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பகவான் கைவிட்டார். கைவிட்டவன என்ன ஆயிடுச்சு? இப்ப அத ஆச்சாரத்தை தவிர வேறு கதி கிடையாது. ஆச்சாரத்தை விட வேறு. ஏன்னா எம் அபிமானம் இருக்கவே அவர் ஆனாதான் சர்வதர்மான் பரித்தியஜ, உன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுடுறாரு. தர்மான் சர்வதர்மான் அசிமா தெரிவிக்கிறார் தர்மஸ்லோக பிரகரணத்துல. இப்ப எல்லா தர்மங்களையும் விட்டு, அப்படின்னா உன் முயற்சியை விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்து மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு இருக்க இல்லையா. அப்படி இருக்கச்சே அந்த அபிமானம் எனக்கு இருந்துச்சு. என்ன அபிமானம்? இல்ல சுவாமி, நாம கொஞ்சம் பாத்துக்கலாமே, நமக்கும் கொஞ்சம் சக்தி இருக்கு, பாத்துக்கலாம்னு அபிமானம் தான் பகவான் கிட்டக்க வர மாட்டார். கிட்டக்க வரணும் நான் எங்க சுவாமி போறதுன்னு ஆச்சார அபிமானம் ஒழிய வேற கிடையாது, வேற வழியே கிடையாது. அங்கதான் வைக்கணும். அதனாலதான் பகவத் அபிமானத்தை விட ஆச்சாரிய அபிமானம் சிறந்தது. பகவானுடைய அபிமானத்தை விட
ஆச்சாரிய அபிமானம் சிறந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது முதல் காரணம். அப்ப எதனால கண்ணன் சீர்தாம வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது முதல் காரணம், பகவத் அபிமானத்தோட ஆச்சார அபிமானம் சிறந்தது. ரெண்டாவது, என்னதான் பகவான நேரா போய் பற்றினாலும் சரி சுவாமி, நான் போய் பகவான் தான் நேரா போய் பத்தினதுக்கு அப்புறம் அவர் பண்ணுவாரான்னா அவர் நிரங்குச சுதந்திரன்னு பேரு, சுவாதந்திரம் இருக்கு. நான் 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 என்கிற செருக்கு இருக்கு. இருக்கலாமா சுவாமி? பகவானுக்கு இருக்கலாம், நமக்கு தான் இருக்கப்படாது. நேர்முவது என்றுவை நேர்முதல் மாற்றி இரசையன்மின் முயற்கதன் நேர்நிலையல்னு பகவானுக்கு இருந்தா தான் நமக்கு வாழ்ச்சி, நமக்கு இல்லைன்னா தான் வாழ்ச்சி. இது ரெண்டும் ஆள் இருக்கணும். அவருக்கு இருக்கணும், நமக்கு இருக்கப்படாது. அப்படி இருக்கச்சே நிரங்குத சுவாதந்திரன், நிவாரகர் இல்லாத கேள்வி கேட்க முடியாத சுவாதந்திரம். யாராவது கேள்வி கேட்க முடியுமா? ஏன் சுவாமி கைகேயிக்கு மோட்சம் கொடுத்தியாமே, ஏன் தசரதுக்கு மோட்சம் முடியல? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இத்தனை வம்பு வந்ததுக்கு காரணம் கைகேயி. தசரதன் மாண்டு போனதுக்கு காரணம் கைகேயி. தசரதன் என்ன பண்றான்? எத்தனை பிறவி எடுத்தாலும் ராமா நீதான் எனக்கு பிள்ளைன்னு பிரார்த்திக்கிறான். தன்னுடைய பாதுகாத்து அப்படி பிரார்த்தனை வைக்கச்சது அவனுக்கு என்ன இது கிடையாது, மோட்சமே இல்லை, சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கான். ஆனா இவர் கைகை என்ன பண்ணிருக்கான்? மோட்சம் கொடுத்துருக்க. என்னமா சுதந்திரன், என்ன வேணா கேள்வி கேட்கலாம், ஏது வேணா கேட்கலாம். 100 தப்பு பண்ணலாம் சிசுபாலன், ஏதாவது கேட்க முடிஞ்சதா? அர்ஜுனனுக்கு மோட்சமே இல்லை, சொர்க்கம் தான். தர்மபுத்திரனுக்கு மோட்சமே இல்லை, சொர்க்கத்தான் போயிருக்காரு இல்லையா? இது சொல்லணும்னா அப்ப சுவாதந்திரனுடைய பகவானை பத்தினா என்ன பண்ணுவாரோ தெரியாது சுவாமி. இந்த ஒரு மதில் மேல பூனை இருக்குன்னு வச்சுக்கேன், அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா நமக்கு சந்தேகமா இருக்கும். எந்த பக்கம் குதிக்கும் தெரியாதுன்னு. அதுபோல அவருக்கு திபுடி பத்தின பண்ணுவாரா மாட்டாரோ, பண்ணுவாரா மாட்டாரோ ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். ஏன் சுவாமி நான் சரணாகி பண்ண மாட்டாரா? பண்ணுவார் இல்லையா? பண்ணவாருன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதி பண்ணபடியால் அவர் பண்ணல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? சரணாகதி என்பது நம்ம ஒரு ரிசர்வேஷன் நினைக்கிறோம். தவறு. ரிசர்வேஷன் இல்லை, அவர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி எனக்கு இருக்குன்னு தெரிவிப்பதுதான் சரணாகதி. நல்லா புரியுங்க. அவர் கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா சரணாகதி பண்ணலன்னா அந்த தகுதி கூட இல்லை. அந்த தகுதி இருக்கின்றதுக்கு கிடைச்சதாகணும்னு அர்த்தம் இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு 100 பேர் எழுதுறார், அங்க 2 பேருக்கு தான் சீட் இருக்கு. 100 பேர் எழுதினா 100 பேருக்கு கொடுக்க முடியாது. நல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினவே சொன்னா எழுதினக்கா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணும்? அப்ப எழுதாம இருக்க, நான் எழுதலாம் கொடுக்க மாட்டேன். அதே போலதான் சரணாகதி. அப்ப இருக்கச்சதே இது என்ன? அவருடைய சுவாதந்திரியம். அந்த சுதந்திரம் இல்லையா, சுதந்திரனாக இருக்கக்கூடிய தன்மை அது இருக்கணும். அப்படி இருக்கச்சே அதற்காக என்ன பண்றேன்னா, ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் புறப்பாடு ஆயிருக்கச்சு அங்க கோட்டியால் ஆச்சாரியால் கோட்டியால் சிஷ்யால் எல்லாம் நின்றுட்டு அவெல்லாம் நின்று காதுன்னு இருக்கா. அப்போ ஒரு வாதம் வந்துட்டு, இதெல்லாம் வார்த்தாமால பூர்ணமா எடுத்திருக்காங்க. ஒரு வாதம் வந்துட்டு, சுதந்திரனான ஈஸ்வரனை பற்றின போதே தொடங்கி தானே இச்சம்சயம் உள்ளது. இந்த சப்தம் அப்படி எடுத்திருக்காங்க. சுதந்திரனான ஈஸ்வரனை பற்றின போதே தொடங்கி ஈதானே சம்சயம் உள்ளது அப்படின்னா, சுதந்திரனா சர்வேசனை என்னைக்கு நம்ம பத்தினமோ அன்னிலிருந்து இந்த சந்தேகம் இருக்குன்னு. என்ன சந்தேகம் சுவாமி? கொடுப்பாரோ மாட்டாரோ மாட்டார்னா எப்ப கொடுப்பாருன்னு தெரியாது. என்னைக்கோ ஒண்ணு வைகுந்தம் போது மன்னவர் விதியே, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா எப்ப எனக்கு இப்போ போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா, ஏன் நான் எப்ப கொடுப்பாருன்னா அடுத்த ஜென்மா தள்ளிட்டேன்னு வச்சுக்க, அங்க இன்னும் பாவத்தை சேர்த்துட்டு இருக்க. மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடிய அடைந்து உள்ளம் தேறி இருளின்ப திருவள்ளம் யாழ் நூல்களும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம அன்னைக்கு சந்தேகம் வந்துருக்கணும். ஏன்னா இவரை பத்தினா நம்முடைய பாவங்களை பற்றி கைவிட்டு விடுவாரா அல்லது அவருடைய கருணையை பார்த்து அனுகிரகிப்பாரா? இந்த ரெண்டுல எது காரியகரம்? என்னுடைய பாவத்தை பார்த்தா கைவிட்டுவார். அத்தனை பாவிட்டன் நானு. ஒரு பாவமா 2 பாவம் அமரியாதகா சுத்ரகா அசுவா பிரசவ பூகுன்னு ஆளவந்தார் 10 தெரிவிக்கிறார் தனக்கு இருக்குன்னு. நாம சொல்லணும், அவர் சொல்லிக்கிறார். அப்ப அமரியாதகா அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே போல அத்தனை பாவங்கள் நம்ம கிட்ட இருக்கு.
இருக்கிறபடியால் என்னது அதை பார்த்தா தான் நிச்சயம் கைவிட்டுதான். இத்தனை பாபி இட்டன் எனக்கு என்ன மோட்சம் வேண்டாமே விட்டுடுவா. சரி, அவருடைய கருணையை பார்த்தா அனுகிரகிக்கணும். பாபம் என்னாத்திரம் சுவாமி, எம்மாத்திரம் பாபமும். அதனால அவருடைய கருணையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாபம் என்ன பண்ணும், ஒண்ணும் பண்ணாதவங்க. அவர் கருணை தானே. புறத்தை அவரை கேட்கிறாரு, நீ தான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கப்படாதுன்றார். ரொம்ப ஆச்சரியமான வாதம் அது. நான் ஜெயிக்கப்படாது, நான் அந்த அர்த்தம் என் பாவம் இருக்கணும், என் பாவத்துக்கும் உன்னுடைய கருணைக்கும் போட்டி. இதில் யார் ஜெயிக்கணும்? புறத்தாவ எல்லாம் வாசிக்கணும், ரசிக்கணும். என்னுடைய பாவத்துக்கும் பகவானும் உன்னுடைய கருணைக்கும் போட்டி. யார் தரமா ஜெயிக்கணும்? நீ தான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கப்படாது. எனக்கு அவாவா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னா, நான் ஜெயிச்சேன்னா தாழ்ச்சி, அதெல்லாம் ஆதாரத்துல போயிட்டு இருக்கேன். அவர் ஜெயிச்சனா உயர்த்தி, பிறந்தான் உயர்ந்தேன்னு அங்க கூட போய் என்ன வைக்கிறார். ஆனா நீதான் ஜெயிக்கணும்னு பிரார்த்திக்கிற புறத்தாவ. அதே போல இங்க என்னுடைய பாவத்தை பார்த்தான் பகவான், தள்ளு சம்சாரத்துல தள்ளிடணும். அவன் கருணையை பார்த்தான்னா அவன் கண்ணிலேயே பண்ண. அப்ப என்ன ஆகும்? நேரம் கொண்டு போய் தன்னுடைய திருவிழா கொண்டு போய் சேர்க்கிறான். அடி கீழே வந்து புகுந்து போய் சேர்த்துக்க போறான். சரி சுவாமி, இதுல எது காரியம் போறது தெரியாது. என் பாவத்தை பார்ப்பானா அல்லது அவன் கருணையை பார்ப்பானா? என்ன என்னுடைய பாபமும் கண்ணில் பட்டுச்சுன்னா வீழ்ந்தேன். அதே பகவானுடைய கருணை அவர் கண்ணில் வந்துன்னா அப்ப வாழ்ந்தேன்னு அர்த்தம். உடனே மாத்த, என் பாபத்தை பார்த்தானா நான் வீழ்ந்தேன், என் புண்ணியத்தை பார்த்தா நான் வாழ்ந்தேன் அப்படி சொல்லப்படாது. ஏன்னா புண்ணியத்தை பார்த்தபடியாதான் என்னை நானே ரட்சித்துக் கொள்கிறேன் என்கிற அந்த சொப்பிரயத்தனை நான் பண்ணினேன். புண்ணியமும் கிடையாது, புண்ணியமும் விலங்கு, பாபமும் விலங்கு. பார்த்துருக்கோம் நிறைய தடவை. இது சொல்ல வேணா. அப்ப இந்த ரெண்டுல எது பண்ணுவான்னு தெரியலையோனோ. அதனால பகவான் சுதந்திரன். கேள்வி கேட்க ஆள் இல்லை சுவாமி. நான் கேட்டவர் நிர்பந்தப்படுத்த முடியும், படுத்த முடியாது. நிர்பந்த சுவாமி என்ன சுவாமி கொடுக்கல, நீரே நான் சமாஷனம் பண்ணிட்டேனே, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கே சுவாமி, சமாதானம் பண்ணிட்டேன்னா பகவத் பக்தர் ஆயிட்டேன்னு கொடுக்கலையேன்னா அவசியம் இல்லை. அதே ஆச்சாரிய அபிமானம் தான் கொடுத்துதான் ஆகணும். அது மேல பின்னாடி வர அவரை மொத்தம் பத்தினு வச்சுக்கேன். அவரை மொத்தம் பத்தினா கொடுத்தாகணும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. தெரியுது? சரி, இப்ப அவர் எது போல யானை இருக்கு, காவேரியில போய் நல்லா குளிப்பாட்டு விட்டோம். காவேரியில நல்லா நல்லா குளிப்பாட்டு விட்டு அதுல இதெல்லாம் வச்சு இந்த பைப்பெல்லாம் வச்சு அடிப்பா. அடிச்சு நல்லா நிகு கருப்புனாலே கருப்புல ஒரு நிகுநிகத்து வந்துச்சுன்னா பார்க்கவே அழகா இருக்கும். அந்த நிகுன்னு நல்லா குளிப்பாட்டியாச்சு. நேரம் வந்தாச்சு. நேரம் வந்து காவேரி மேல கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்தனே இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் பச்சத்தலை நிறைய இருக்கு. நேரா போயிட்டு தும்புத்தேல் எடுத்துட்டு மேல போட்டு மேல எல்லாத்தையும் தூக்கி தன்னாலே போயிட்டு உடனே நல்லா தானே சுவாமி இருந்தது. சேரும் சகதியெல்லாம் போய் நல்லா ஆனந்தமா இருந்தது. இப்ப இந்த யானை இந்த மாதிரி செய்யுது. யானை ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணினேன்னா இனிமே நான் உனக்கு எல்லாம் குளிப்பாட மாட்டேன், உனக்கு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், உனக்கு சாதாரணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. சரி, இன்னைக்கு பண்ணிட்ட போறது நாளையிலிருந்து பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியுமானா அதையும் சொல்ல முடியாது. பண்ணாதேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நாளைக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியும்னா அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா யானைக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியம், அந்த சுவாதந்திரியம் இல்லையா? சரி நீ பண்ணி நீ உனக்கு தண்டனை கொடுக்குறேன், அடிக்கிறேன்னு அடிக்க முடியுமானா அடிச்சுட்டு போயிடும், அதையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த யானையை கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்கவே முடியாது இல்லையோ? அந்த யானையையே கேள்வி கேட்க முடியாதுன்னா பகவானே பெரிய யானை, சாமானிய யானை இல்லையே. 4 யானை சொல்லுகிறார் திருவங்கை ஆழ்வார். உலகமேத்தும் தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதையானாய், இவையோர்க்கென்றும் முன்னானாய் தெரிவிக்கிறார். அப்ப 4 யானை, தெற்கே யானை, கிழக்கே யானை, மேற்கே யானை, வடக்கே யானை என்று 4 யானை. சாமானியா யானையை கட்டி வாழ்றது சாமானியம் இல்லை சுவாமி. யானையை கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சுவாமின்னா அவர் பெரிய பணக்காரனா இருந்தான், அவ்வளவு செலவு. யானையை கட்டி வாழ்றது சாமானியம் இல்லை அப்படின்னு எனக்கு சொல்லியாது இல்லையா? ஆனா திருவங்கியாவை யானை கட்டி வாழ்ந்திருக்க 4 யானை, ஒரு யானை இல்லை.
என்ன பண்ணார் சுவாமி? 6 பிரபந்தம் பண்ணாரணும். 6 பிரபந்தங்கள் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்களர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தன. அப்படிப்பட்ட 6 பிரபந்தம் பண்ணதே அது யானை கட்டி வாழ்ந்ததுதான் அர்த்தம். அப்படி கட்சே சனியன் யானை கட்டியா இல்லையா? அப்ப அந்த யானை இது லோகத்துல இருக்கிற யானை போல இல்ல. லோகத்துல இருக்கிற யானைனா கருப்பு யானை. இந்த யானை கருப்பு இல்ல, பெரிய யானை, பெரிய யானை. இந்த யானைக்கு அங்குசம் இடணும் போகணும். இந்த யானை பாகல அங்குசம் இடுவா. அங்குசம்னா அந்த அங்கிருந்து நகராம ஒரு குச்சி அங்க போட்டுருவான். அந்த குச்சியை போட்டாச்சுன்னா அங்கிருந்து நகராது யானைக்கு. ஆனா யானை பாக்குறதுக்கு அடங்கிதான் இருக்கணும். அடங்கி இருக்கக்கூடிய யானையா இருந்தா நகரவே நகராது. அதே போல இப்ப பகவான்ங்கிற யானை இருக்கா இல்லையா, அதுக்கு அங்குசம் என்ன சுவாமி? நகரப்படாது. அங்குசம் என்னன்னா திருவங்கு ஆழ்வார் அனுகிரகித்து 6 பிரபந்தங்கள், 6 பிரபந்தங்கள் தான் அங்குசம்னு தெரிகிறார். அப்ப அந்த 6 பிரபந்தத்தை தாண்டி போக முடியுமான்னா இல்ல. வேதத்தின் முன்செல்வ கப்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். இன்றைக்கும் சேவிக்கிறோம். எங்க பெருமாள் புறப்பாடுனாலும் அந்த முன்னாடி திவ்ய பிரபந்தத்தை தேடிக்கொண்டுதான் பகவான் இருக்கார். அந்த பெருமாள் தேடிதான் வேதங்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஓ பகவானே பகவானே அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த திவ்ய பிரபந்தம் எனக்கு வேணுமே வேணும்னு பகவான் பின்னாடி அதை காத்துன்னு போயிட்டு இருக்காரணும். அதனால என்ன தெரியுது? அப்ப அங்குசம் விடுறான்னு அர்த்தம். அப்ப அந்த பிரபந்தத்தை தாண்டி போக முடியாதா? போக முடியலன்னோ அப்படிப்பட்ட அங்குசம் விட்டார் யாரு? திருவங்கையாழ்வார். ஒண்ணுமில்லாத சாமானிய யானைக்கே இத்தனை செருக்கு இருக்கும்னா குப்பை சத்தெல்லாம் போட்டா கேட்க முடியலையே. இந்த யானையை கேட்க முடியுமா? ஏன் சுவாமி நீர் அர்ஜுனனுக்கு மோட்சம் கொடுக்கல? ஏன் சிசுபாலன் கொடுத்த? ஏன் கைகையை கொடுத்திருக்க? ஏன் தசரதனுக்கு கொடுக்கல? எனக்கு ஏன் போன ஜென்மாவே கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? நான் இப்ப ஸ்ரீவைஷ்ணவானதான் இருக்கேன், கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப கேட்க முடியல, அவர் தப்பு தப்பா பண்ணுவாரா சுவாமி? அடுத்த கேள்வி வரும். அவர் சில பேர்லாம் எப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுல ஒரு தலைவர்னு ஒருத்தர் தான் வச்சுக்கோங்க. அவருக்கு பிடிச்சதான் பண்ணுவார். ஆனா சாஸ்திர சம்மதமா இருக்காது. அவர் எத்திய பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுங்க. அந்த மாதிரிதான் இவர் பண்ணுவாருன்னா இவர் அப்படிதான் பண்ணுவார். அப்ப இவரும் சாஸ்திரம் இல்லாம பண்ண மாட்டாரா? சாஸ்திர சம்மதம் இல்லாதெல்லாம் பண்ணுவாருன்னா இவர் பண்றது சாஸ்திரம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம லோகத்துல அப்படி இல்லை. லௌகிகத்துல என்ன பண்றோம்? சாஸ்திரம் பிரகாரம் நம்ம பண்ணணும். பகவான் என்ன பண்றாலும் அது சாஸ்திரம். அது இது உது என்னலாவனவல்ல என்ன முன் செய்க நெய்வைக்கம் முதுவைய முதல்வான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி இருக்காச்சு இவர் பண்றது சாஸ்திரம் ஆயிட்டணும். அதனாலதான் இவர் என்ன பண்ணுவார்னு நமக்கு சரியா கணிசிக்க முடியல. ஏன் அன்னைக்கு அவளாலே கணிச்சிக்க முடியல. பண்ணுவாளா மாட்டாரா, கேட்பாரா, செய்ய மாட்டாரா, என்ன பண்ணுவான்னு தெரியாது. இத யானைன்னு சொன்னேன். இந்த யானைக்கு ஒரு திட்டாது சொல்றாங்க. அப்படின்னா அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இருக்கிற ஆச்சாரிய ஒரு சூத்திரம். பட்டத்துக்குள்ள யானையும் அரசும் செய்யும் அவை ஆராயாதுன்னு. பட்டத்துக்குரிய யானையும் அரசும் செய்யும் அவை ஆராயாதுன்னு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய தெரிவிக்கிறார். பட்டத்துக்குரிய ராஜான்னு கிடையாது. அவர் என்ன கேட்கிறான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? ஆனா அதை இங்க சொல்லல. அதே போல இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா இறந்து போயிட்டார். அந்த ராஜாவுக்கு சந்ததிகள் இல்லை. சந்ததிகள் வாரிசே இல்லை. அந்த இன்னைக்கு நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஓட்டெல்லாம் போட்டு யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோமோ, அந்த நாட்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. அந்த நாட்கள்லாம் ராஜா தான். அந்த பரம்பரையில வந்தவா மேற்கொண்டு ஆனா அவன் நல்லவாதான் இருந்திருக்கான். அது ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் துர்மார்க்கமா இருந்தால் கூட அநேகமா அவள்லாம் மனு தர்ம சாஸ்திரத்தின்படிதான் ராஜாங்க அந்த நிலைப்படிதான் பண்ணிட்டே இருக்கார். அதனால்தான் அத்ததும் இருந்தபடியால் தான் ஆழ்வார்கள் பாசனம் என்ன, ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் என்ன, இந்த சனாதன தனம் பூர்ணமாக காக்கப்பட்டது. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிருக்கோம்? இன்னைக்கு இந்த ஜனநாயக நாடா இருக்க சுவாமி, நம்மளாம் தேர்ந்தெடுக்கிறோம், அதுதான் நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கணும். அன்னைக்கு இதை விட நல்லா இருக்கு ரொம்ப. ஆனா நேர்மையா இருந்தா, சனாதன தர்மத்தின்படி இருந்தா, சாஸ்திரத்தின்படி இருந்தா, பெரியோர் வாக்கு பிரதானமா வைத்துக் கொண்டு பூர்ணமா இருந்தா, அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ராஜாங்கத்துல அது வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னா அடுத்த ராஜா வரணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிப்பா. அப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா? ஒரு யானையுடைய கையில மாலையை கொடுத்துருவா. ஒரு யானையுடைய கையில மாலையை கொடுத்துருவா. அந்த மாலையை கொடுத்துட்டு
அந்த மாலை எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் நிக்க வச்சுக்குவோம். எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேர் நிக்க வச்சுக்குவா. நிக்க வச்ச உடனே அந்த யானை பார்த்துட்டே போகும். அந்த தும்பிக்கையில அந்த மாலை எடுத்துட்டு நீ பார்த்துட்டே போகும். பார்த்துட்டே போயிட்டு நேரம் யாரோ அதுக்கு யாரை பிடிக்கிறத போட்டுருவோம். அப்ப கழுத்துல மாலையை போட்டுடும். மாலையை போட்டோன்னு ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமி, அவர் ஒரு பிச்சைக்காரர், அந்த பிச்சைக்காரர் போய் மாலையை போட்டிருக்காரு, அந்த யானை போட்டிருக்க, ஒரு நல்லா படிச்சவர், நல்ல வித்யுத் இருக்கிறவர், முனைவர் பட்டம் பெற்றவர், அவர்கள்லாம் இந்த மாதிரி போட்டிருக்க வேண்டாமா, இந்த மாதிரி போட்டிருக்கிறதுன்னு அந்த யானையை பார்த்து கேட்க முடியும்னா கேட்க முடியும். அது இது நாடகத்துல நிறைய வந்திருக்கு, நாடகத்துலலாம் நிறைய வந்திருக்கு. அதனால சொன்னா அது கேட்க முடியும், கேள்வியே கேட்க முடியாது. அப்ப என்ன, யார மேல போட்டுதான், அவன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம், அவதான் ராஜான்னு சொல்றவனும். ஏன்னா அதுதான் அப்படின்னா, அப்ப அந்த நிலை இருக்கிறது பகவானுக்கு இருக்கு. அத்தனை சுவாதந்திரம் இருக்கு, அத்தனை சுவாதந்திரம் இருந்தாலே கேள்வி கேட்க நிவாரகர் இல்லாத சுவாதந்திரம், கேள்வி கேட்க முடியாது. அதுதான் பெரிய ஆபத்தா இருக்கு, பெரிய ஆபத்து. ஏன்னா இத்தனை நேரம் சுவாபிமானம் சொன்னோம் இல்லையா, அதுவே புண்ணியத்தால் ஏற்பட்டதுன்னு நமக்கு ஏதோ புண்ணியம் இருக்கு, நம்ம ஏதோ நல்லா பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கப்படாது. நல்லா பண்ணிக்கோ, ஓ நமக்கு புண்ணியம் இருக்கு சுவாமி அதனால தான் எனக்கு கொடுத்துறாரு, அது மாதிரி நினைக்கவே படாது. ஆக நம் பாபத்தை பார்த்து தள்ளுவார், தன் கருணையை பார்த்து கொள்ளுவார், ரெண்டும் உண்டு. நம் பாவத்தை பார்த்து என்ன பண்ணுவார், இத்தனை பாவம் பண்ணிருக்க தள்ளு தள்ளுவார். அல்லது எத்தனை பாவம் என்ன இருக்கட்டுமே, என்ன இப்ப 100 தப்பு சிசுபாலனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாரு. இவரே சம்ஹாரம் பண்ணார், தன்னுடைய சக்கராயுதத்தால சம்ஹாரம் பண்ணிட்டு மோட்சத்தையும் கொடுத்துட்டாரு. அப்ப கருணையை பார்த்து கொடுக்குறாரு. ஆக அப்ப வாழ்ச்சியா வீழ்ச்சியா என்ற முடிவு செய்ய முடியறது இல்லை நம்மால. நமக்கு வாழ்ச்சி கிடைக்கிறதா வீழ்ச்சி கிடைக்கிறதா செய்ய முடியறதா, அந்த மாதிரி பண்ணுவாரான்னா ஒண்ணுமே இல்லையே. யானையை பார்த்துப்பேன், யானைக்கு யாரு மேல ஆசை இருக்கோ மாலையை போட்டு கொடுத்தணும். சரி சுவாமி, அந்த யானைக்கு ஒரு பாகன் இவாளுக்கு நீ மாலையை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா போடுமோன்னு போடும். அப்ப யானையை நீங்க திருட்டாதமா எடுக்க முடியாது, திருட்டாதமா எடுக்கலாம். என்னமா சுவாமின்னா, இதே பகவான் ஒரு யானையை ரட்சித்தான், ஒரு யானையை கொன்னான். தெரியாம எடுத்துணும், ஒரு யானையை ரட்சித்திருக்கான், ஒரு யானையை கொண்டு இருக்கான். சென்று நின்று ஆழிதொட்டானை தேனவாரி சோலை மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனேன்னு வாசுரம். இது கஜேந்திர ஆழ்வாங்கிற யானை, அந்த யானையை கொண்டு இருக்கானு, அந்த யானை கொண்டனா இல்ல, அந்த யானையை ரட்சித்தான். அதே தான் கண்ணனாக இருக்கும் போது குவலையா பீட்டமிங்கிற ஒரு யானையை கொண்டானு. அது என்னமா சுவாமி, ரெண்டு யானை தானே, வர்க்கம்னு பார்த்தா அதுவும் யானை வர்க்கம் தான், இதுவும் யானை வர்க்கம் தான். உடனே என்ன பண்ணிருக்கணும், நான் கஜேந்திர ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய யானையை ரட்சித்தேன், அதே போல குவலையா பீடம் என்கிற யானையை ரட்சிக்கிறேன். சொல்லலாமனா சொல்லலையே, சொல்லாமனா கொண்டாச்சு, பாகனோடு சேர்த்து கொண்டாச்சு. விற்பெரு விடவும் கஞ்சனம் மல்லும் வேடவும் பாகனம் வீட சற்றவன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படி இருக்க செய்த இவருக்கு புரியலையே, இவருக்கு புரியவே இல்லையே. இந்த பண்ணுவாரா அப்படி பண்ணுவாரா, ஒரு யானையை பார்த்தா காப்பாத்துறாரு, இன்னொரு யானையை பார்த்தா கொள்றாரு. எப்படி சுவாமி இவரை புரிஞ்சுக்கிறது துர்லபமா இருக்கு. அதனாலதான் தொண்டரபடியாழ்வார் கடைசி பாசுரம் திருமாலையில, வளவிடும் தவளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவலமாள் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துவலத் தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன்கவிதையிலும் எம்பிரார் கிரியவார் எந்திரிக்கவை. எம்பிரார் கிரியவனைய துவலத் தொண்டாயத்திலேயே அதுவும் தெரிவிக்கிறான் இல்லையா. அதுக்கு முன்னாடி பெண்ணலாம் சடையனாலும் பிரம்மனும் உன்னை காண்பான், என்னலா ஊடி ஊடி தவம் செய்தார் வெல்கி நிற்பர், விண்ணிலார் வியப்ப கண்ணரா உண்மை என்றோ கலைகளா கருதுமாறே, உன்னை என்றோ கலைகளா கருதுமாறே. அப்பன்னா என்னதுரா, உன்னை போய் சர்வரட்சகன்னு சொல்றாள் இந்த ஊர்ல எல்லாரும். யார் தொடர்புடைய அவளார் கேட்கிறார். ஏன்னா நீ ஆசிரித பட்சபாதி, பக்தர்களிடத்துல நீ பட்சபாதியா நடந்துக்கிற, அவங்க என்ன பண்ணாலும் கண்டுகொள்ளாம இருக்க. யாரோ ஏதாவது பண்ணனா உடனே ஓ இது தப்பாச்சே. இன்னைக்கு அரசியல்வாதி எல்லாம் பண்றா பாருங்க, தனக்கு பிடிச்ச அரசியல்வாதியா இருந்தா தப்பு பண்ணாலும் சரி, தனக்கு பிடிக்காத அரசியல்வாதியா இருந்தா நல்லது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி பகவான் பண்ணுவாருன்னா பண்றாரு, பக்தர்களிடத்தில் பண்றார்.
ஆசிரித பட்சபாதின்னு தெரிவிக்கிறார். அப்பனா நீ ஒருதலை பட்சமா தான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு யார் தொண்டபடியாழ்வார் தெரிவிக்கிறாரு. ஆனா ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிற, நீ சாஸ்திர சம்மத்தின்படி நியாயமா நடந்துக்கிறேன்னு சொல்றானோ, அந்த மாதிரி இல்ல. என்ன எனக்கு ஏன் நான் சுவாதந்திரம் இருக்கு, அந்த சுவாதந்திரம் இருக்கிறபடியாலே நீ என்ன பண்ற, ஒரு பக்கம் பார்த்தா இவாளுக்கு மோட்சம் கொடுக்குற, மற்றொரு பக்கம் பார்த்தா அவளை இங்கேயே தள்ளிடுற. என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்றன்னு தெரியலையே, என்னால உன்னை என்னால கணிசிக்க முடியலையேன்னு சமப்படணும். சரி சொன்னா இப்ப என்ன பண்ணணும், சுவாதந்திரம் இருக்கு, அப்ப சுவாதந்திரம் இருக்க கூடாது சொல்லலாமா? சொல்ல முடியாது. சுவாதந்திரம் இருந்தா தான் நமக்கு வாழ்ச்சி. இத்தையும் சொல்றேன் அத்தையும் சொல்றேன். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் முடிவு? இப்ப என்ன முடிவுன்னா, நமக்கு எதனால ஆபத்து வந்திருக்கு நண்டா பாத்துக்கோ. சரணாகதி பண்ணிட்டேன், பகவான் திருவடி பத்தினேன், பத்தி முடிச்ச உடனே அவர் கொடுக்கணும், கொடுப்பாரா இல்லையா சந்தேகம் வருது. இதனால் நிறைய சந்தேகங்கள் வரும். இதுல 2-3 சந்தேகம் மட்டும் சொல்றேன். என்னுடைய பாபத்தை பார்த்தா அவர் கொடுக்கிறாரோ இல்லையா சந்தேகம் வருது. உயர்ந்த ஸ்தானத்தை பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம், நான் பண்ணது ஒண்ணுமே இல்லையே, கொடுப்பாரா இல்லையா சந்தேகம் வருது. அவருடைய சுவாதந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அவர் பார்த்து கொடுக்குறான் கொடுக்கப்படாது ரெண்டுமே, அந்த நிலை ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு. இந்த சந்தேகம்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நான் என்ன சுவாமி பண்றது? இந்த மாதிரி சந்தேகம் இருக்குதான் என்ன பண்ணலாம்னா, அவருக்கு இந்த சந்தேகம் நமக்கு எதனால் ஏற்பட்டது, சுவாதந்திரங்கிற குணத்தால ஏற்படும். சுவாதந்திரங்கிற குணம் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப எனக்கு அந்த சந்தேகம் வராது. அப்ப என்ன அர்த்தம், பரதந்திரனா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் இதோட சாராம்சம் அன்னைக்கு தெரிவிக்கிறேன். பரதந்திரனா என்னன்னா, பரதந்திரனா அவர் பார்த்து இல்ல இவனை கொடுக்கணும் அவனை கொடுக்கணும் அவனை கொடுக்கணும் எல்லாரும் நல்லவதான் என்கிற எண்ணம் பரதந்திரனான தன்மை வரணும். அந்த தன்மை வந்து விட்டோம்னா அப்ப பகவான்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்துடுறது. நம்பிக்கை வந்தவொடனே அவர் கொடுத்துட பாட்டார், வாஸ்தவம் தான். சுவாதந்திரம் இருந்தாலே நம்பிக்கை வரலன்ட்டோம். உடனே பகவான் அப்ப சுவாதந்திரத்தை எடுத்துடலாமான்னா எடுக்க முடியாது. சுவாதந்திரம் இருந்தாதான் செய்வர்கள் கொடுக்க முடியும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர். கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர். இப்ப என்கிட்ட சில சக்தி இருக்கணும், அந்த சக்தி இருந்தா தான் நான் அவ சொன்ன காரியத்தை என்னால பண்ண முடியும். சக்தி இருக்கப்படாது, ஆனா நான் அவ சொன்ன காரியத்தை நான் பண்ணணும். என்னமா சுவாமி முடியும்? அதே போல எனக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய சுவாதந்திரம் இருந்தா தான் என்னால மோட்சம் கொடுக்க முடியும். சுவாதந்திரம் இருக்கப்படாது, பாரதந்திரம் இருக்கணும், ஆனா மோட்சம் கொடுக்கணும். ஒத்து வருதா? ஒத்து வரல. ஏன்னா பாரதந்திரம் இருந்தா நம்ம நம்பிக்கை வருது, ஆனா மோட்சம் கிடைக்குமா? ஏன்னா சக்தி இல்லையே. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், யாரோ ஒருத்தர் என்கிட்ட இதை கேட்டிருக்கா, அதை கொடுக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கணும். அந்த சக்தி இருந்ததுன்னா நான் நமக்காரன் சுவாதந்திரத்தோடு நான் இருக்கேன். சுவாமி இவர் சுவாதந்திரத்தோடு இருக்காரனோ, அந்த சுவாதந்திரம் தொலைனம்னா முதல்ல அந்த சக்தியை வாங்கு அப்படின்ட்டார். உடனே அதெல்லாம் வாங்கிட்டா, இப்ப பரதந்திரன் ஆயிட்டேன், சுவாதந்திரம் போயிட்டு பரதந்திரன் ஆயிட்டேன். உடனே ஒருத்தர் வந்தார், சுவாமி எனக்கு இந்த சிரமங்கள் இருக்கு, உங்களுடைய சக்தியால இதை பண்ணுன்னார். பண்ண முடியுமா? சக்தியை போயிட்ட சுவாமி, நான் என்னமா பண்றதுன்னு. அதே போல சுவாதந்திரம் இருந்தா தான் மோட்சம் கொடுக்க முடியும், பரதந்திரம் இருந்தா தான் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். என்னமா சுவாமி இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? பகவானும் பரதந்திரம் வந்துட்டான்னா மோட்சம் கிடைக்காது, சுவாதந்திரம் இருந்தா மோட்சம் உண்டு. மோட்சம் உண்டுன்னு வந்துட்டு வச்சுக்கேன், சந்தேகம் கூடவே சந்தேகம். என்ன சந்தேகம்? அவர் என்ன பண்ணுவார் தெரியாது சுவாமி, இப்படியும் பண்ணுவார் அப்படியும் பண்ணுவார், என்னன்னு தெரியாது, அப்படி சந்தேகம் வந்து. அப்ப இதுக்கு என்னதான் இருக்கு, என்னதான் பண்ணலாம்? அப்ப ஒண்ணு பண்ணணும். என்ன நம்ம முடிவு எடுத்தோம், சுவாதந்திரம் இருக்கப்படாது, பரதந்திரனா இருக்கணும், அதே நேரத்துல மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமே இருக்கணும். இந்த மாதிரி உண்டா? இது போல எந்த சக்தி இருந்ததும் அந்த சக்தி யாரோ வாங்கிட்டான், சக்தி இல்லை போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்டிருக்கா, கேட்ட உடனே அந்த காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கிட்ட சக்தி இருந்தா பண்ண போறேன், சக்தி இல்லை. சக்தி இல்லாதபடியாலே என்னால பண்ண முடியும்னு சொல்ல முடியுமான்னா
சொல்லியாச்சுன்னா அப்ப பிரயோஜனம் இல்லை. அவ என்ன நம்பிதான் வந்திருக்கா. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த சக்தி இல்லைன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? பாரதந்திரம் இருக்கணும், அதே நேரத்துல மோட்சத்தையும் கொடுக்கணும். அந்த மாதிரி உண்டான்னா அதுதான் ஆச்சாரம். ஆச்சாரம்ன்றது யாரு? சுவாதந்திரம் ஒரு துளியும் இருக்கப்படாது, இருக்கக்கூடாது. துளி கூட சுவாதந்திரம் கிடையாது. ஏன்னா தன்னாச்சாரியனுக்கு தான் சிஷ்யன். அப்ப சுவாதந்திரம் இருக்குமா? இருக்காது. சுவாதந்திரம் பரதந்திரனா? தன் ஆச்சாரியனுக்கு தான் பரதந்திரன். பரதந்திரனா இருக்கா, அப்ப சுவாதந்திரம் கிடையாது. சரி சுவாமி, சுவாதந்திரம் இல்ல, ஆனா என்ன பண்ணலாம்? பரதந்திரம் இருக்கணும், உடனே மோட்சம் படிக்குமா? உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பரதந்திர சுவாமி, சுவாதந்திரமே கிடையாது சுவாமி. எதிர்த்த வீட்டுக்காரர் ரொம்ப பரதந்திர சுவாமி, சுவாதந்திரமே கிடையாது அப்படின்னா கிட்டக்க போனா அவர் மோட்சம் கொண்டு வர? எனக்கு ஏதோ ஒரு வஸ்து தேவைன்னா சுவாமி என்கிட்ட காசே இல்லைன்னு, என்கிட்ட ஒரு பைசாவும் கிடையாது, என்கிட்ட கேட்கிறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கச்சே அவருக்கு அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கட்டுமே, இல்லையே. அப்ப பரதந்திரனா இருந்தாலே மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் வராது. சுவாதந்திரம் இருந்ததுன்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும், ஆனா சந்தேகம் சந்தேகம். அதனால தான் சொன்னேன், இந்த ரெண்டுமே பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா பரதந்திரன் என்று இருந்தா மோட்சம் கொடுக்க முடியாது. மோட்சம் கொடுக்கிறவர் சுதந்திரனா தான் இருந்தாகணும். நல்லா பாத்துக்கோ, மோட்சம் கொடுக்கிறவர் சுதந்திரனா இருக்கும். ஆனால் பாரதந்திரம் இருக்க மோட்சம் கொடுப்பவரா இருக்கும். அப்ப அவரும் சுவாதந்திரா இருக்கணும்ன்றான்னா இது போகாத ஊருக்கு வழி. ஒரு பரதந்திரனா இருக்கணும், ஆனா மோட்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ண முடியும்னா போகாத ஊருக்கு சுவாமி, அந்த ஊர் பேரே தெரியாது, அந்த ஊருக்கு போறேன்னா போகாத ஊருக்கு வழி தெரியுதணும், அந்த மாதிரி தெரியா. அப்ப சரி சுவாமி, பரதந்திரர்கள் எல்லாம் கொடுப்பார்களான்னா தான் முக்கியம். இப்ப பாத்துக்கணும், பரதந்திரனா இருக்கணும், அந்த பரதந்திரா ஈர்ப்பால மோட்சம் கொடுப்பாருன்னா சுதந்திரனான பகவான், நல்லா படிச்சுக்கோ, சுதந்திரனான பகவான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறை இருக்கு இல்லையா, குறைபாடுகள் தெரியறதும் இருக்கு. என்ன குறை? ஓ நான் சுதந்திரனா இருக்கேன், சுதந்திரனா இருக்கிறபடியாலே இவாலாம் பத்த வர்றது இல்லை, இனிமேல் நம்பிக்கை வரல, நம்பிக்கை வராதபடியாத பத்த வரல. அதை நல்லா புரிஞ்சுட்டு நானே சில பரதந்திரனை தேர்ந்தெடுத்து கொண்டு நான் மோட்சம் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு பகவானே தேர்ந்தெடுக்கிறார். என்ன பண்றாருன்னா, நான் சுதந்திரனா இருக்கேன், பகவான் நினைக்கிறார் நான் சுதந்திரனா இருக்கேன், சுதந்திரனா இருக்கிறபடியாலே என்னால பத்துவதற்கு அவருக்கு நம்பிக்கை இல்லாம வரமாட்டிருந்தார். அப்ப நம்பிக்கை வேணா பரதந்திரனா இருக்கணும், பரதந்திரம் என்னால பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல நான் சில பேரை தேர்ந்தெடுத்து என்ன பண்றேன், அவளுக்கு பாரதந்திரத்தை கொடுத்து மேற்கொண்டு அவளையே மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியையும் சேர்த்து கொடுத்துடுறேன் அப்படின்னு பகவான் நியமிச்சார் வச்சுக்க. நடக்குமா? நடக்காதா? நிச்சயமா நடக்குமே. ஏன் சுவாமி நடக்காது? ஆச்சாரிய அளவு பரதந்திரனா இருங்கோ, உனக்கு மோட்சம் கொடுக்குற சக்தியும் கொடுத்துடுறேன் அப்படின்னா தாராளம் நடக்குமே. ஆனா அதே நேரத்துல பகவான் சுதந்திரன், பகவான் சுதந்திரன். ஆனா சுதந்திரன் அந்த சுதந்திரம் இருந்து என்ன பண்ணுது, அவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டோம். சில பேரை சொல்லுவா மறுபடியும், நான் கூட இதுல அத்தாட்சி பாத்திரம் வச்சுட்டு இருக்கேன், நான் கூட இதை பண்ணலாம். இந்த அர்ச்சகர் சுவாமிகள்லாம் இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு, இன்னார் அர்ச்சகரால அந்த விசாரத்துக்கு போகல. ஆனா அர்ச்சகர் என்பது வம்ச பாரம்பரிய பெரியோர்களாலே அங்கீகாரம் பண்ணப்படுவது அர்ச்சக ஸ்தானம். சர்டிபிகேட் இருக்கா? அதுக்குதான் படிச்சிருக்கியா? அந்த வம்சத்துல அவ முன்னோர்கள் பரம்பரையா வராறணும், அவளுக்கு தான் அர்ச்சக ஸ்தானம்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் ஒரு இடத்துல அடிய சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சில பேர் மதிக்கிறது கிடையாது. சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிப்பு இருக்கே தவிர சான்றோர்களுக்கு மதிப்பு கிடையாதுன்னு சொன்னேன். சான்றிதழ் பெற்றவர்கள் என்ன, சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அதே போல இப்ப என்ன பண்ணா, அன்னைக்கே ஒரு தெரியும் போட்டுக்கு பகவானுக்கு உடனே ஒரு சர்டிபிகேட் யாரு கொடுத்துட்டு, ஆச்சாரம் கொடுத்துட்டாரு. ஓ நான் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன், என்னன்னு, நீ பரதந்திரம் தான், ஆனா மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு உண்டு. சாமர்த்தியம்னா என்ன அர்த்தம்? நீ ரெக்கமெண்ட் பண்ற, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நான் மோட்சத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு முத்திரை மோதிரம் கொடுப்பாரு. முத்திரை மோதிரம் நிறைய பேருக்கு இருக்கு. திருவேங்கடத்திலையும்
ஹனுமார் முத்திர மோதிரம் இருக்கு. ஏன் சுவாமியா போட்டு இருப்பார் ஹனுமார் முத்திரம். அந்த முத்திர மோதிரம் வச்சு கொடுக்குறாரியா, ஆச்சாரியருக்கு ஒரு முத்திர மோதிரம் கொடுத்துட்டார். என்ன முத்திர மோதிரம்? ஒண்ணுமே இல்லை சுவாமி, நீ பரதந்திரே, இனிமே இந்த நிலை காட்டிலும் எங்க வேண்டுமா நீ உள்ள போலாம், எங்க வேணாம் போலாம், எங்க வேணா வரலாம். ஆனா ஆச்சாரிய சுதந்திர அல்லர்கள், ஆச்சாரியர்கள் சுதந்திர அல்லர்கள், அவர்கள் பரதந்திரர்கள். அவர் பார்த்து நியமிக்கிறார், இதோ இவன் நம்மளவன், இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுனா தகவல் கொடுக்கணும். பின்னின் தலை நின்று வீடளிப்பான் என்று ராமாயணன் மண்ணின் தொலைத்துதைத்து பொய் மரணாலும் வளர்த்தனேன் விஷ்ணுலோத மணிமண்டப மார்க்கதாயி. காட்டி பஞ்சத்துக்கு தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வார். பாஷண்டசாகுர மகாபுட பாமுகாந்தி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே ஆச்சாரியர் அத்தனை பேரும் சுதந்திரர்கள் கிடையாது, பரதந்திரர்கள். ஆனா பெருமாளாலே முத்திரை கொடுக்கப்பட்டபடியாலே அவருக்கு மோட்சம் கொடுக்க சிவாப்பு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதான் அவர் சிபாரிசு பண்ணுவார். என்ன சிபாரிசு பண்ணுவார்? இவர் நம்மளவர், என்னோடதான் இருக்கார், இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆச்சாரன் திருவடி பக்கத்தில் இருக்கோம்னாலே கேள்வி முறையே கிடையாது. ஒண்ணு வேண்டாம், நாமே சன்னதிக்குள்ள போகணும். அன்னைக்கு பெரிய விழா நடந்ததுக்கு சன்னதி, ஜிஎஸ்வாமி உள்ள போயிட்டு இருக்காரு. நானும் கிட்டக்க போனோம், ஏன் அனுப்ப மாட்டேன்ட்டா. என்ன பண்ணாலும் ஆலோசனை பண்ணேன். அப்ப ஜிஎஸ்வாமி எழுதிருந்தார். அவர் கோட்டில போய் உட்காந்து நின்றுட்டேன். நின்னவனே ஜிஎஸ்வா போயிட்டு இருக்குது, கூடயே போயிட்டேன். தனியா பறிச்சு விடவே இல்லை, போயிட்டேன். இப்ப அந்த கோட்டில கலந்து வரணும். அப்ப ஜீவசாவுடைய திருவடி சம்பந்தம் இருந்துட்டணும். அந்த சம்பந்தம் இருந்தா உடனே அங்க காவலாளி கேட்கிறேன்னா, நீ யாருன்னு கேட்கிறேன்னா கேட்கவே மாட்டான். அதே போல ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துட்டு வச்சுக்கேன், அவர் சிபாரிசு கூட பண்ண வேண்டாம், அந்த சம்பந்தம் இருந்தாலே போறோம். அந்த சம்பந்தம் வேற எதுவும் வேணாம், அந்த சம்பந்தம் இருந்தாலே உடனே என்ன பண்றோம், பகவான் கேள்வி முறையே கிடையாது. அதுதான் விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயனா அவற்றில் ஊய ஒரே ஒரே உடைவர் திருன்னு சொல்லிட்டு இருக்குமோ, அதான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த சிபாரிசுப்பட்ட அதிகாரம் இருக்கு. அதுதான் இப்ப மதுரகவி ஆழ்வார் பார்த்தார். என்ன பார்த்தார்னா, எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். என்ன அர்த்தம்? மோட்சமும் கிடைக்கணும், அதே நேரத்துல 19 உறுதியும் வேணும். நாம பகவான 19 அவர் சுதந்திர ஆனபடியால உறுதி கிடைக்கல, சந்தேகமா இருக்கு. அந்த உறுதி வேணும். உறுதி இருந்தா மட்டும் போராது, மோட்சம் கிடைக்கணுமோனோ, அந்த மோட்சமும் கிடைக்கணும். அப்ப ரெண்டு வேணும்ன்றாலியா? அப்ப சுதந்திர பத்திரம் நம்மால முடியாது. மதுரை முடிவு பண்றாரு, அவன் சுவாதந்திரியன் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் நம்மாழ்வார் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஒரு சொந்த, ஏன்னா அந்த நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ, வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் ஒருவானே என்னென்னலாம் பேசியிருக்காரு. அந்த சந்தேகம்லாம் எனக்கு வேண்டாம், அது அவர் பண்ணலாம் அவனுடைய. அதனால அப்ப ரெண்டாவது அப்படியே பகவானை பத்தினா உறுதி கிடையாது. ஆனா பரதந்திரனை பத்தினா மோட்சம் கிடைக்கிறது, உறுதியும் கிடைக்கிறது, ரெண்டுமே இருக்கணும். அப்ப ஆச்சாரியன் தான் மோட்சம் கொடுப்பார். ஆனா பரதந்திரனா இருக்கக்கூடிய ஆச்சாரனா இருக்கணும், சுவாதந்திரம் இருக்கப்படாது. இருக்கணுமானோ இப்ப இவன் நல்லா மதுரகவி ஆழ்வார் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுன்னு என்ன பண்ணார், அப்ப அவரைத்தான் தெய்வமா மாத்தணும், அவரைத்தான் நான் ஜெயமா மாத்தணும். அப்ப இது இருந்து என்ன தெரியாது, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அப்படி இதைத்தான் ஸ்ரீவச்சனபூஷணம் முதல் சூத்திரம். வேதார்த்தம் அறுதியுடையது ஸ்ருதி இதிகாச புராணங்களாலேன்னு ஆரம்பம். வேதார்த்தம் அறுதி விடுவது ஸ்ருதி இதிகாச புராணங்களாலும் ஸ்ரீவச்சனபூஷணம் தொடக்கம். அதுல பிரலோகத்தை தெரிவிக்கிற 6 பிரகரணங்கள். அந்த 6 பிரகரணம் கடைசியில் என்ன தெரிவிக்கிறார், ஒவ்வொரு பிரகரணமும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. 6 பிரகரணம் என்ன சுவாமி, புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தத் அதிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூப சேவனம் ஹரிதயாம் ஐதிக்கும் குரு உபாயதாஞ்ச ஜகா வச்சனபூஷண அவதது ஜெகத்குரும் தவாஸ்ரயேன்னே. அப்படிப்பட்ட 6 லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமகா. அந்த வேதார்த்தத்தை தெரிஞ்சு கொள்ள என்ன வேணும், ஸ்மிருதி என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இதன் துணை கொண்டுதான் அது பூர்ணமா தெரிஞ்சுக்கிறோம். இது தொடங்கியது.
கடைசி பிரகடனம் முடிக்கிறோமோ, முடிக்கச்சே என்ன தெரிவிக்கிறார்? ஆறாவது பிரகடனம் முடிக்கிறார். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகன் முடியார் இல்லையா, முடிக்கிறார் இல்லையா? அப்ப ஆச்சாரத்தில் அபிமானம் இருந்தால் அப்ப என்னது? நம்மை சம்சாரத்திலிருந்து அவர் தூக்கி விடுறார். இந்த சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதம்னு சொல்லிட்டு இருக்கணும். இதுல இருந்து ஆச்சாரம் நம்ம தூக்கி விடுறாரு. அப்ப தூக்கு விடுறச்சு என்ன? திரும்ப நம்ம பிறக்க வேண்டியவை என்ன? இருதர்மா ஞானத்தில் இனி பிறவி ஆண் வேண்டேன் ஆழ்வார் தெரிவித்த போல இனி நமக்கு பிறவியே கிடையாது. பிறவி இல்லைன்னா அனுபவத்தை பிரீத்திக்காத கைக்கு ஸ்ரீவைகளை போய் பட போறோம். சரி சுவாமி, இப்ப ஸ்ரீபஜனம் உள்ள தொடக்கம் என்ன? வேதார்த்தம் அறிந்திடுவது ஸ்ருதி இதிகாச புராணங்களாலே தொடங்கினார். முடிக்கும் போது என்ன முடிச்சார்? வேதார்த்தம் அறிந்து விடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகன் முடிக்கிறார். அப்ப தொடக்கத்தையும் முதலையும் முடிவையும் சேர்த்த என்ன கிடைக்கிறது? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் கிடைக்கிறது இல்லையா? இதுதான் ஸ்ரீவச்சன பூஷண பிரதான பிரதிதந்திரம். அப்ப ஆச்சாரியன் தான் பரதந்திரம். அந்த பரதந்திரம் இருந்து கொண்டு மோட்சம் கொடுக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்றாரு? அத்தாட்சியாக முத்திர மோதிரம், அந்த முத்திர மோதிரத்தை ஆச்சாரம் கொடுக்கிறார். அப்ப இவர் தான் ஆச்சாரியன், இவர் தான் ஆச்சாரியன் கொடுக்கிறார். ஆக ஆச்சாரனை பற்றுவதுதான் ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம். பிரத்யக்ஷம் குருவத்தா, பிரத்யக்ஷம் நம் கண்முண்டாடி இருக்கார். பெருமாளை யாராவது சேவிச்சிருக்கல? சேவிச்சிருக்கேன் சுவாமி. நம்பெருமாள் சேவிச்சிருக்கேன், பாலசாயை சேவிச்சிருக்கேன், தெய்வ பெருமாள் சேவிச்சிருக்கேன், திருநாராயண செல்லப்பிள்ளையை சேவிச்சிருக்கேன். எப்படி சேவித்தது? விக்கிரக ரூபத்துல சேவிச்சேன். பிரத்யக்ஷமா விபவத்துல சேவிச்சாரனா தெரியல. இல்ல, அதே விபவத்தை ஆச்சாரனை சேவிக்கலாம். ஆச்சாரனை பிரத்யக்ஷமா சேவிக்கிறவனோ அப்படிப்பட்ட பிரத்யக்ஷமா ஆச்சாரனை சேவிச்சு கொண்டு இன்னொரு காரணம் இருக்கு. நாம் நேர பெருமாளை பார்த்தீங்கன்னா அவர் மோட்சம் கொடுக்கணுன்ற தேவை கிடையாது. கொஞ்சம் ரெண்டா புரிஞ்சுக்கணும். நேர நம்ம பெருமாள் எத்தனை காரியங்கள் இருக்கு பாருங்க, காரணங்கள் இருக்கு பாருங்க. பின்னாடி வரைச்சு சொல்றேன். நேர பெருமாளை பார்த்தீங்கன்னா அவர் மோட்சம் கொடுக்கணும்னு தேவையில்லை. சரி சுவாமி, ஆச்சாரம் மூலம் போன மட்டும் கொடுத்துருவாரா? கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆச்சாரம் மூலமா போனா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நேரம் அவரை போய் பத்தினு வச்சுக்கேன், கொடுத்தாகணும்ன்ற நிலை கிடையாது. கொடுத்தாகணும். தன்குருவின் தாளினைகள் தம்மில் அன்பொன்று இல்லாதார். இது ஸ்ரீவச்சன பூஷணத்துல 60வது பாசுரம். இது சாரி, ஸ்ரீவச்சன பூஷணம் இல்ல, உபதேச ரத்தின மாலையிலே, உபதேச ரத்தின மாலையிலே 60வது பாசுரம். தன்குருவின் தாளினைகள் தம்மில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாகும் அம்புவைகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. ஒரு துளி அன்பாவது இருக்கணும். ஒரு துளி அன்பு யார்கிட்ட? ஆச்சாரத்துல இருக்கணும். அந்த பிரீத்தி இருக்கணும். ஆச்சாரனை சேவிக்கல, ஆச்சார சம்பந்தமே இல்லை. தன் குருவின் தாளினங்கள் அன்பொன்று இல்லாதார். ஒரு அன்பு ஒன்றுன்னா ஒரு துளியாவது அன்பு நிறைய வைக்கணும், அன்பு நிறைய வைக்கணும். ஆனா அந்த நிறைய இல்லைன்னாலும் ஒரு துளியாவது இருக்கணுமானோ. அதான் மனபாலம் வடிகட்டுறாரு. அப்படியே ஆச்சார அபிமானமே உத்தாரணம் இருக்க வேண்டாம். ஒரு துளியாவது ஆச்சார அபிமானம் வச்சுக்கோ. அந்த அபிமானம் கூட இல்லைன்னு வச்சுக்கோ. அன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தால் அம்புயை போம். அந்த தாமரை மலர்களை வீட்டிருக்கக்கூடிய பிராட்டியின் அந்த கணவனாக இருக்கக்கூடிய சர்வேசன் அம்புயை போன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். உனக்கு பரமபதத்தை கொடுத்தாகணுன்ற நிர்பந்தம் கிடையாது என்றார் மனவாளம் அப்படிங்கிற. இது யார் சொல்றது? பகவான் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை ஆச்சாரத்துல பிரதிபக்தி கிடையாது. நான் பகவான் மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கா. ஆச்சாரனாலே கிட்டக்கே போக மாட்டான். ஆனா என்ன பண்ணுவா? பகவான் பகவான் என்னமா உத்தமங்கள் என்னமா இது அப்படி எல்லா கைங்கரியும் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. பகவானுக்கு பிடித்ததே இல்லை. ஆச்சாரியனை விட்டுட்டு இவன்ட்ட வந்தாச்சுன்னு அவர் கொடுப்பாரன்னா கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்ட்டார் பகவான். அன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தாலும் அம்புயை போன் இன்பமிடு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான். அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நன்னாரவர்கள் திருநாடு, அந்த திருநாடு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை இவர்கள் போக போவதே கிடையாது. நன்னார் நன்னாதார் அப்ப போக மாட்டான்னு தெரிவிக்கிறாரு. இது என்ன தெரியுதுன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் மோட்சம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சமே இல்லை. சரி சுவாமி, அப்ப பெருமாள்கிட்ட நேரம் பத்தினா மோட்சம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆச்சாரம் மூலம் பற்றினா கண்டிப்பா முக்தி கிட்டும். அப்ப
அந்த மாதிரி இருக்கச்சே சரி சுவாமி, நம்ம பகவான்கிட்ட போய் நேர போய்க்கிறோம் மோட்சம் கேட்டா இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சாமானியமா ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ நமக்கு பணம் தேவை. பணம் தேவைன்னா ஒரு 10,000 ரூபாய் வேணும். நம்மகிட்ட இல்லை, சுவாமி 10,000 ரூபாய் கொடுங்க சுவாமின்னு பக்கத்து வீட்டுக்காரு அண்ட வீட்டுக்காரர் போய் கேட்டேன். கேட்ட உடனே அவர் கையை பிடிச்சு கேட்டேன், கொடுங்க 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 கையை பிடிச்சி கேட்டேன். கேட்ட உடனே அவர் பிரார்த்தித்த உடனே என்ன பண்ணாருன்னா உதறிட்டார். அதெல்லாம் கையெல்லாம் பிடிக்காதீங்க, உதறிட்டார். அதே ஒரு காலை பிடிச்சு கேட்டேன்னு வச்சுக்கேன், உதறுவதற்கு உண்டான வாய்ப்பு குறைவு. உதற மாட்டார், உதறுவதற்கு உண்டான வாய்ப்பு. இப்ப பெருமாளை போய் பத்தி எனக்கு மோட்சம் கொடுன்னு பிரார்த்தித்தா என்ன தெரியுமா அர்த்தம்? கையை பிடித்து கொண்டு முக்தி கொடுன்னு கேட்குமா போல, கையை பிடித்து கொண்டு எனக்கு மோட்சத்தை கொடு கேட்குமா போல. அப்ப காரியம் பண்ணுவாருன்னா பண்ணுவார், பண்ண மாட்டார், ரெண்டுமே தெரியாது. பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் போனாலும் போடலாம். ஏன்னா அந்த கையை உதறிவிட்டு போயிடலாமோனோ. அதே அந்த பெருமாள் திருவடியை பிடித்தன்னு வச்சுக்கேன், உதற முடியுமான்னா உதற முடியாது. அப்ப கூட பெருமாள் தானே சுவாமி சொல்லியிருக்கேன், அந்த பெருமாள் திருவடி ஸ்தானம் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் வேற யாரோ இல்லை, பெருமாளுடைய திருவடி யாரு, அந்த திருவடி தான் ஆச்சாரியன். அப்ப உதறதுக்கு வாய்ப்பு உண்டா? கையை பிடிச்சா உதறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஏன்னா கையை பிடிச்சா நண்பன்ங்கிற அர்த்தம் வரும், தோழன் என்கிற அர்த்தம் வரும், தாசன்ங்கிற அர்த்தம் வராது. அதை திருவடியை பிடிச்சுன்னு வச்சுக்கேன், தாசன்ங்கிற அர்த்தம் வரும். அடே தாசபூதன் அப்படின்னு அர்த்தம் வரும்னா, அப்புறம் காலில் விழுந்தா சரணாகதன் என்கிற அர்த்தம் கிடைக்கிறதுனோ. அப்ப பெருமாளின் திருவடிய ஸ்தானத்துலதான் ஆச்சாரியெல்லாம் இருக்கா. ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் யாரு? பெருமாள் திருவடி தான். அப்ப பகவான் வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்ல, என்ன புரிஞ்சுக்கணும். அந்த பகவானே தான் ஆச்சாரியன். என்ன ஒண்ணு? பகவான் திருவடிதான் ஆச்சாரியன், பகவான் திருவடிதான். அங்க போய் ஆச்சாரனுக்கு தான் கைங்கரியம் சொல்றோமோ, ஸ்ரீவைகுண்டம் போனாலும் ஆச்சாரனு தான் கைங்கரியம், ஆச்சாரனு தான் கைங்கரியம் சொல்றோம்னா அங்க ஆச்சாரனுக்கு கைங்கரியம் என்னமா சுவாமினா அவர் திருவடி பண்ணாலே ஆச்சார கைங்கரியம் தான், திருவடி பண்ணாலே ஆச்சார கைங்கரியம். அப்ப பெருமாளுடைய திருவடியிலே ஆச்சாரியம் தானே. ஆக ஆச்சாரனை பற்றினால் பெருமாள் திருவடிகளை பற்றுகிறோம் என்று அர்த்தம். ஆச்சாரனை பத்தினோம்னு வச்சுக்கேன், பெருமாள் வேறு ஆச்சாரன் வேற அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு அந்த அந்த பெருமாளை வேண்டாம் சுவாமி ஆச்சாரம் தானா, அந்த ஆச்சாரம் யாரு? பகவானுடைய திருவடி ஸ்தானம். ஆக கையை பிடிப்பதை விட திருவடியை பிடித்தால் காரியம் அவசியம் இருக்கணும். கையை பிடிக்கிறதுன்னு என்னதான்? பகவானை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். திருவடியை பிடிக்கிறதுன்னு அர்த்தம், ஆச்சாரனை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஆச்சாரனை திருவடியை பற்றினால் ஆரியம் நிச்சயம் நிறைவேறும். அதனால்தான் அந்த ஆச்சாரனையை பற்றி சொல்லலான்றதுக்கு தான் மற்றொரு விஷயத்துல தெரிவிக்கிறார். இதை பத்தி வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கு பாசங்களே ஆழ்வாடு வைபவத்தை தெரிவிக்கிறார் அவர் தன்னுடைய கிரந்தத்துல. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் மதுரகவி ஆழ்வார் பத்தி. துன்புற்ற மதுரகவிகள் தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழி. துன்புற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழின்றார். அப்ப சாமான்யமா மதுரகவியாவோட காட்டின விஷயம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாகம் பார்த்தோமோ. ஏன்னா பெருமாளை பற்றுவதை காட்டிலும் நம்மாழ்வாரத்தான் அவர் தெய்வமாக கண்டார். அன்னிக்கும் அமுதூரம் என்னாவுக்கே தெரிவிக்காளியா, நன்னி செங்குருபூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரம் என்னாகும் தெய்வம் பத்தினார். ஆனா இங்க வேதாந்தேசத்தில் துன்புற்ற மதுரகவினர், துன்பமே இல்லாத மதுரகவினர் 2 பேர் நின்று இருக்கா. இவருக்கு துன்பமே கிடையாது அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னேன். அப்ப இன்னொருத்தர் என்ன அர்த்தம்? துன்பை இருக்குன்னு அர்த்தம். அதே போல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் 2 பேர் இருக்கா, 2 பேர் நின்று இருக்காரு. 2 பேரை பார்த்து தேசியம் என்ன தெரிவிக்கிறார்? துன்புற்ற மதுரகவியினர், துன்பமே அப்படின்னா துன்பு அற்ற முற்ற இல்லை, துன்பு அற்ற மதுரகவியினர், துன்பமே இல்லாதவனர். நம்மாழ்வார் வச்சுன்னு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ஆமா மதுரகவி ஆழ்வாருக்கு துன்பம் கிடையாது, நம்மாழ்வாருக்கு துன்பம் உண்டுன்றார். மதுரகவியார் நம்மாழ்வாருக்கு துன்பம் உடையவர்ன்றார். என்ன சுவாமி துன்பம்னா, பெருமாளை பத்தின நாளிலிருந்து சந்தேகம் இருக்கு. ஊதிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ இன்னும் குறுகாதோ அப்படின்னு என்னென்னலாம் பேசுறாரு. என்ன தெரிவிக்கிறாரு? அவர் எல்லாம் வெயிறாரு. கடியன் கொடியன் நெல்லியமால் உலகம் கொண்ட அடியன் அடிவரு வேணுமாயத்தன். அவருக்கு பகவத் தரிசனம் கிடைச்சா ஒவ்வொரு கொண்டாடுவார்.
பகவத் தரிசனம் கிடைக்கலன்னா கொண்டாட மாட்டோம், வெய்ய ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த நிலை யாருக்கு உண்டு? இதான் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை, பேசி இருப்பார் 10 பேர் உண்டிரை வேலையும் பார்க்க போறோம். இவாளுக்கு ஏனைய ஆழ்வார்களுக்கெல்லாம் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை. அப்படின்னா உண்ட போது என்னன்னா, அவன் சாப்பிட்டா ஒரு வார்த்தை, சாப்பிடலன்னா ஒரு வார்த்தை. அப்ப நம்மள போலதான் போட்டு ஆச்சாரியானா, நமக்கு சாப்பாடு எது? நல்லா பக்கரணையா ஒவ்வொரு வேலைக்கும் 4 மணி நேரத்துக்கு கூட சாப்பிட்டுட்டே இருக்கும். என்னென்ன பிரசாதம் உண்டோ அதெல்லாம் சாப்பிடுவோம். அவளுக்கு சாப்பாடு என்னன்னா, கண்ணன் உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெத்திரை எல்லாம் கண்ணன். அந்த கண்ணன் என்கிற சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு வார்த்தை வரும். கண்ணன் என்கிற சாப்பாடு கிடைச்சிருத்தோம்னா ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தைன்னா, ஓகோன்னு கொண்டாடுவா. கண்ணனை போல யார், கண்ணனை போல யாரு, கண்ணனை போல கிடைச்சிருத்தனும், அனுபவம் கிடைக்கிறதுனோ. அதைத்தான் சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் சொல்லுவா. விஸ்லேஷம்னா பிரிவு, சம்ஸ்லேஷம்னா சேர்த்து பகவானோட சேர்ந்து அனுபவிக்கிறானோ. என்ன அனுபவம், என்ன அனுபவம், என்ன அனுபவம், என்ன அந்தாம தன்பு செய்து என் ஆபிஷேர் அம்மானுக்கு அந்தாம ஆள் முடி சங்கு ஆழி நூல் ஆரமுல என்னென்ன உண்டு என்ன சொல்றாரு. நான் பகவானோட கலந்தபடியால்னா அந்த பகவானுக்கே எல்லாம் இருக்கின்ற, பகவானுக்கே எல்லாம் உண்டு 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 உண்டு. அது மாதிரி இல்ல, கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் மன்னன் தொடர்படியன் 4 தோரன் குடிசார்ந்தன் வஞ்சங்கதவால் ஆடியான் ஒருவனடியேன்னு உள்ளான்னு ஓகோ ஓகோன்னு கொண்டாடுவா. இல்லைன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் சுவாமி. கடியன் கொடியன் நெடியமா ஒன்னு தெரிகிறாரியா. இதுதான் உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை அப்படின்னு தெரிகிறார். ஆனா மதுர கவிக்கு அந்த துன்பமே கிடையாது, துன்பம் மற்றவர். அப்ப இவருக்கு துன்பம் என்னன்னா, பகவான பத்தினதிலிருந்தே இவருக்கு என்னன்னா சந்தேகப்பட்டு இதான் நம்மாழ்வார் தர்மம். அப்ப நம்மாழ்வாரை பற்றினபடியாலே துன்பம் தீர்ந்தது யாருக்கு? மதுரகவி ஆழ்வார். அதனால்தான் துன்பற்ற மதுரகவின் வேதாந்தேசியை தெரிவிக்கிறார். துன்பற்ற பேரும் ஆச்சாரியன் தானே தெய்வத்தையே நமக்கு காட்டி கொடுக்கிறார். தர்மம் முக்கியம். எனக்கு தெய்வம் என்னமா சுவாமி தெரியும்? நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடி தெரியும் யார் சொன்னார்? நம்மாழ்வார் சொல்லவே தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு அந்த ஆதிப்பிரானையோ பொலிந்த நின்ற பிரானையோ தெரியுமானா தெரியாது. அவர் பார்த்து பொலிந்த நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே அப்படின்னு நம்மாழ்வார். அப்ப ஆச்சாரியனுக்கு காட்டுறது நமக்கு தெரியுது, தெரியும். அப்ப நம்முடைய ஹிருதயம் என்பது, நம்ம ஹிருதயம் இருக்கு அப்படியே நன்னா பாலம் பாலமா வெடிச்சிருக்கு. இந்த ராஜஸ்தான்லாம் வெயில் காலத்துல அப்படியே அங்க இருக்கிற விளை நிலங்கள் இருக்கணும், அந்த பயிர் நிலங்கள், அந்த பயிர் நிலங்கள் அந்த வெயிலால அப்படியே பாலம் பாலமா வெடிச்சிருக்கோம். அந்த மாதிரி வெடிச்சிருக்கு நம்ம இது. நமக்கு என்ன சுவாமி வெயில் பாவங்கள், அந்த பாவங்கள் அப்படியே அந்த பாவக்கல்லால நல்லா வெடிச்சிருக்கு. அப்ப என்னது, மழை பெய்யல, ரொம்ப நாளா மழை பெய்யாத மழையாதுக்கு ஒரு துளி கூட என்னது நம்ம கிட்ட பண்பே இல்லை. பண்பு இருந்ததுன்னா பண்பே இல்லை. அது மட்டும் இல்ல, மென்மையே இல்லை, பண்பு இல்லை, மென்மை இல்லை. அப்படி கரடு மோடா இருக்கக்கூடிய நெஞ்சு, அப்படிப்பட்ட நெஞ்சு. அந்த நெஞ்சு இரும்பு போல் வலிய நெஞ்சம் திருமங்கியாளர் தெரிவிக்கிறார். இரும்பு போல் வலிய நெஞ்சம் தெரிவிக்கிறையா. ஆக நம்ம பெருமாளை தெரிஞ்சு கொள்ளுங்க. எங்க தெரிஞ்சுக்கிறது? தெரியவே முடியாது. என்னால தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா நெஞ்சே சரியில்லையே. அப்ப அந்த நெஞ்சு சரியா இருந்ததுன்னு இருக்கும். அந்த நெஞ்சை பதப்படுத்தணுமோ, பதப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மழை பெய்யணுமோ. ஒரு பாட்டம் நன்னா மழை பெய்தா அப்ப பண்படுமோ. அந்த விளைநிலங்கள் பயிர் நிலங்கள் நன்னா மழை பெஞ்சுச்சுன்னா அந்த விளைநிலங்கள் அந்த பயிர் நிலங்கள் பண்படுமோ. அந்த பண்பற்ற நிலத்துல உழ முடியும். உழவனாலே பண்பற்ற நிலத்துல உழ முடியும். அப்ப உழுதால் தானே விளைக்க முடியும். என்னது அது? என்னென்ன நெல்லோ இல்ல தானியங்களோ கரிகாய்களோ அதெல்லாம் விளைய முடியும். அதே போல இந்த நெஞ்சு முதல்ல பண்படணும், நன்னா பண்படணும். பண்படணும்னா அதுக்கு மழை பெய்யணுமே, மழை பெய்யணுமே. இதுக்கு என்ன சுவாமி? அப்ப நெஞ்சை திறந்து அப்படி மழையில கொஞ்சம் காட்டுமானா? ஆச்சாரிய உபதேசம் தான் மழை. ஆச்சாரிய உபதேசம் இருக்கு இல்லையா, அந்த உபதேசம் தான் மழை. அந்த ஆச்சார உபதேசங்கிற மழை வந்துச்சுன்னா இது வறண்டு கிடக்கணும். வறண்டு கிடக்கக்கூடிய இந்த நெஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா நன்னா தண்ணீர் போய் நல்லா உழுதுருக்கு. அப்ப மழை பெய்தா போல ஆச்சார உதயம்ங்கிற மழை பெஞ்ச உடனே என்ன ஆச்சு? அது நன்னா மெஞ்சில பட மென்மையா, நெஞ்சு நல்லா மென்மையாகுது. மென்மையாருன்னு
அதுக்கப்புறம் பகவத் பிரீத்தி, பகவத் பக்தி, பகவான் இடத்துல பிராதானியம் என்கிற விதை நன்னா விதைக்கிறோம். அதை விதைக்கிறோம் என்னாலே அது நன்னா மெதுவா மெதுவா வளருது. அப்படின்னு பின்னின்ற காதல், கடியமிக்கதோர் காதல், பேரமர் காதல், எப்படி பகவானுக்கு ஆழ்வாருக்கு பகவான் எப்படி வளர்த்தாரோ அதே போல ஒவ்வொன்று வளருது. அந்த அந்த வளரக்கூடிய தன்மை இதனால் வருது ஆச்சாரிய உபதேசம். ஆக ஆச்சார அபிமானத்தை ஆழ்வார்களே ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. கொஞ்சம் இல்ல, ஆச்சார அபிமானம் ஒண்ணு ரெண்டு இல்ல, அப்படிப்பட்ட அபிமானத்தை பூர்ணமா சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்குள்ள இருக்கும். இதைத்தான் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாளத்துல முதல் பாசனத்தை தெரிவிக்கிறார். முதல் பாசனம் தெரிவிக்கிறார், தலிபுரையும் திருவடியன் தளர்மேலையன். அது பகவானுக்கு. பகவானுக்கு திருவடி எப்படி இருக்குன்னா, இந்த திருமங்கையாழ்வார் மேல தன் திருவடியை வைக்காத வழியாலே அந்த திருவடி என்ன ஆயிடுச்சுன்னா மாலமாலமா விழிச்சிருக்கான். திருமங்கையாழ்வார் திருமொழியில பட்ட உடனே அந்த அந்த திருவடி நல்லா பசகு ஆயிடுச்சான். இப்ப நமக்கு என்ன, நம்முடைய நெஞ்சு என்ன ஆயிடுச்சு, நம்முடைய நெஞ்சு எப்படி இருக்கு, பாலமா வெடிச்சிருக்கு. வெடிச்ச உடனே இங்க பகவத் சம்நிதானம் இல்ல, ஆச்சாரிய உபதேசம்ங்கிற மழை. ஆச்சாரிய உபதேசம்ங்கிற மழை பட்ட உடனே நல்லா பதப்படுறது. பதப்பட்ட உடனே அதுல கொண்டு வந்து மென்மையாகுது. அந்த மென்மையான உடனே பகவத் பக்தி என்கிற விதை விதைக்கிறோம். அந்த விதை வச்ச உடனே அது நல்லா வளருது. வளர்ன உடனே மேற்கொண்டு நல்லா செழிப்பது. அப்படிப்பட்ட செழிப்பு தான் அது ஆச்சாரம். ஏன்னா ஆச்சாரியன் இல்லைன்னாலும் நமக்கு பகவான்னு தெரியுமா? யார் சுவாமி தெரிஞ்சு கொடுக்குறா? ஆலட்சுமி கேட்கிறேன் சுவாமி, இங்க கேட்கிறோம் அங்கே கேட்கிறோம், என் பக்கத்து வீட்டுக்கார சொல்றாரு, நிறைய டிவி எல்லாம் எதுவோ ஒண்ணு, அந்த ஆச்சாரியன் சொல்லத்தானே கேட்டுட்டு நீங்களா கேட்டல. நான் பிறந்த உடனே நானே பகவானை தெரிஞ்சுட்டேன், யாரா சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியும். பிறந்ததுக்கு அப்புறம் அதற்குண்டான நிலை என்னவோ அதுக்கு தகுந்த அப்புறம் படிக்கிறதோ இல்ல பேசுறதோ அனுஷ்டானத்துல கொண்டு வர்றதோ இல்ல அவாட்ட கத்துக்கிறதோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதைத்தான் ஆச்சாரியன்னு சொல்ற. அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா பகவானே எனக்கு தெரியாது, பகவத் சம்பந்தம் எனக்கு தெரியாது. அதனால்தான் ஆச்சாரியன் பிரதானி தெரிவித்தார். சரி சுவாமி, இது இவரே முதலாழ்வார்களே இத ஒரு யுக்தியோடு சொல்றார். செந்தழலே வந்தழல செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அடராவால் அப்படின்னு சொல்றேன். இந்த பாசுரம் இது திருவந்தாள் பாசுரம், ஆச்சரியமா பாசுரம். செந்தழலே வந்தழல செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அழறாவால் இருக்கிறது. அப்பனா ஒரு தாமரை இருக்கு, அந்த தாமரை மலர்ணும் ஒண்ணும். அந்த தாமரை மலரணும்னா சூரியன் உதித்தாதான் தாமரை மலரும். அப்ப அந்த சூரியனை எதிர்பார்த்து கொண்டுதான் தாமரை இருக்கு. தாமரை நன்னா அலரணும், நன்னா மலரணும். மலரணும்னா எனக்கு அப்ப அது சூரியனை உதித்தாதான் மலரும். அப்ப சூரியனை எதிர்பார்க்கறது அர்த்தம். அதான் இது இன்னொரு பாசனம் திருவந்தாதியில சொல்லிடுறேன். 3 முதலாழ்வார் பண்ணின திருவந்தாதி. அதுல என்ன சொன்னா, பெயரும் கருங்கடலே நோக்குமாறு உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு ஒன் பூ உயரும் கதிரனவையே நோக்கும் தான் இந்த இது. ஆனா ஒன் பூ உயரும் பூனன தாமரை புஷ்பம், ஒன் பூ உயரும் கதிரவனையே, கதிரவன சூரியன், அந்த சூரியனை எதிர்பார்த்து கொண்டுதான் இந்த தாமரை புஷ்பமானது அப்படின்னு இருக்கு. அப்பதான் அது விகசிக்க செய்யும். அது பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு. எல்லா ஆறுகளும் எந்தெந்த நதிகள் உண்டோ அந்தந்த நதிகள் எல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் சமுத்திரத்துல தான் அதிகமாக இருக்கும். எப்ப போய் சேர போறோம், எப்ப போய் சேரும். சமுத்திரம் போய் சேர்ந்த உடனே இந்த ஆறு அந்த ஆறு அந்த ஆறுன்னு பிரிக்க முடியாது, எல்லாம் சமுத்திரம் அப்படின்றது. பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு உயிரும் தர்மனையே நோக்கும். ஒரு உயிர் பிரியதுன்னு வச்சுக்கேன், முதல்ல தர்மராஜனை பார்க்கணும். ஓ இவர் என்ன பாபம் என்ன புண்ணியம் கணக்கு எடுக்கணும். இவரு அந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்கணும், பாபங்கள் புண்ணியங்கள் கணக்கு. அது என்ன கணக்கு இருக்கு, ஏது கணக்கு இருக்குன்னு அந்த தர்மனையே பார்த்து அதுக்கு தான் இவர் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா இல்ல மறுபடியும் எங்க பிறக்கணும் எப்படி பிறக்கணும், அதனால தர்மராஜை எதிர்பார்க்கும். அதே போல ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. நமக்கு ஞான பிரகாசம் வேணும்னா ஒன் தாமரையான் அந்த பகவானையே சேர்ந்துருக்கா இல்லையா? இப்ப அந்த பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணார்,
ஒன்பூ உயிரும் கதிரவனையை நோக்கும் சொன்னமனும். ஒன்பூ உயரும் கதிரவனையை நோக்கும். ஒன்பூன அந்த தாமரை புஷ்பம், தாமரை புஷ்பம் மலரணும் என்றாலே அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த கதிரவன் தான் எதிர்பார்க்கும். கதிரவன் வந்தாதான் தாமரை நல்லா விகசிச்சு நல்லா பிரகாசமா இருக்க போட்டு தெரிஞ்சுட்டார். அப்பனா அங்க வெப்பம் வரணும் அவ்வளவுதானே சுவாமி? ஆமா, வெப்பம் வந்து விட்டோம்னா அப்ப தாமரை மலருதுன்னு சொன்னார். உடனே ஒரு பைத்தியம் பண்ணிட்டு, சரி வெப்பம் வரணும் ஒரு சட்டியில நிறைய நெருப்பை வச்சு விட்டோம். நெருப்பை வச்சுட்டு நேரா அந்த தாவர புஷ்பத்துக்கு பக்கத்துக்கு கொண்டு அந்த நெருப்பை கொண்டு வச்சோம். வெப்பம் தானே வரணும். அப்ப இப்ப விகசிக்கணும்னு கிட்டக்க வச்சு பார்த்துட்டு வச்சு என்ன பண்ணா, அந்த நெருப்பத்தை வச்சோன்னே அந்த பானையில ஃபுல்லா தணல் இருக்கணும். அந்த தணலை கொண்டு வச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா, மலரணுமோனோ மலரவே இல்லை. மலராது மட்டும் இல்ல, உலர்ச்சியும் போயிடுச்சு. மலராது மட்டும் இல்ல, உலர்ந்தும் போயிடுச்சு. சுவாமி சூரியனும் வெப்பத்தை தான் கொடுக்கறது, இந்த தணல் என்று சொல்லக்கூடிய நெருப்பும் வெப்பத்தை தான் கொடுக்கறது. அப்ப புரியறதுக்காக சொல்றேன், வெயில போறோம், நல்ல சித்திரை மாசம் வெயில போறோம். வெயில போயாச்சுன்னா கொதிக்கிறது சுவாமி, அப்படியே அனல் அடிக்கிறது, காலம் கொதிக்கிறது. அதே அடுப்பு வந்தும் கட்டடுப்புன்னு வச்சுக்கோ, கட்டடுப்பா இருந்து வச்சுக்கேன், அங்க சுத்தி நெரு ஒரே தணலா இருக்கும். தணல் என்னன்னா அப்படியே சுடு, இங்கேயும் சூடுதான், அப்ப அங்கேயும் சூடுதான் இங்கேயும் சூடுதான். அப்ப ரெண்டும் ஒரே சூடு தானே. இந்த சூட்டை கொண்டு போய் தாமரை புஷ்பத்துக்கு பக்கத்துல வச்சா விகசிக்காதனா, விகசிக்கிறது மாத்திரம் இல்ல, வளர்ந்தும் போயிடும். வளர்ந்து இதுதான் மணவாள மாவன் தெரிவிக்கிறார். பகவான் எப்போதும் நல்லது செய்து வரார் இல்லையா? ஆனா இந்த ஓரிடத்தை மட்டும் அவரு சொல்ல மாட்டார். எது போல கமல மலரை எப்போதும் சூரியன் தான் மலர்த்துவான். ஆனா பக்கத்துல நெருப்ப வச்சா தாமரை மலராது. அப்ப தாமரை மலர்த்த வேண்டிய தொலைதூரத்தில் இருக்கிற சூரியன் தான் மலர்த்தணும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, அந்த தாமரையை ஜலத்திலிருந்து எடுத்துட்டு வச்சுக்கேன். ஜலம் குளத்திலிருந்து தாமரை, குளத்திலிருந்து தாமரை எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே வச்சுட்டேன். வெளில வச்ச உடனே சூரியனே தாமரை வச்சிருக்க, சூரியனுடைய ஒளிப்பட்டபடியால் தான் தாமரை மலர போறது, தாமரை பிரகாசிக்க போறது, தாமரை விகசிக்க போறது. அதனால இப்ப அந்த ஜலத்திலிருந்து தாமரை எடுத்து தரையில போட்டுக்கேன். சூரியனே நீ நன்னா தாமரை விகசிக்க பண்ணுன்னு சொன்னா விகசிக்க பண்ண வளர்க்கணும். அப்ப ஒரு தாமரை நன்னா விகசிக்கணும், நன்னா பிரகாசமா நன்னா மலரணும்னா ரெண்டு தேவை. ஒண்ணு சூரியன் தேவை, அதே போல தண்ணீர் பசையும் தேவை. தண்ணீர் சம்பந்தம் இருக்கணும், சூரியனுடைய நேர் பிரகாசம் படணும், அப்பதான் தாமரை மலரணும். அப்ப சூரியனுடைய நேர் பிரகாசம் படுறதுதான் பகவானுடைய அனுகிரகம். அதற்கு மேல அந்த அனுகிரகம் பட்டா கூட இந்த தாமரை விகசிக்குமா? தண்ணீர்ல இல்லைன்னா விகசிக்காது. அப்ப தண்ணீர் இருக்கணும். அந்த தண்ணீர் சம்பந்தம் தான் ஆச்சாரியம். அப்ப ஒரு ஜீவாத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படணும்னா பகவான் தான் கொடுக்கணும். ஆனா கொடுக்கக்கூடிய பகவான் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா அப்ப என்னன்னா, அந்த தாமரை புஷ்பத்துக்கு தண்ணீருடைய சம்பந்தம் இல்லைன்னா அதே தாமரை புஷ்பத்தை சூரியனால் உலர்த்தப்படுகிறது இல்லையா? அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு ஞான விகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பகவான் அந்த தண்ணீர் சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இந்த ஜீவாத்மாவுக்கு இல்லைன்னா ஞானத்தை கொடுக்கறது. அந்த தாமரை புஷ்பம் பிரகாசிக்கிறது உலர்ச்சியை போயிடுது இல்லையா? அதே போல இந்த உலர்ச்சியை போயிட்டு சொல்கிறார். என்னன்றது இன்னைக்கு சாய்க்காலம் மறுபடியும் காலட்சம் உண்டு, ஆச்சரியமா இருக்கும். அதை முடிஞ்ச உடனே தனியன், முதல்ல தனியனுக்கு என்னென்ன உண்டுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். தனியன் ரொம்ப நாள் ஆகும். தனியனே கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலட்சமாகும். என்ன ஆச்சரியமான வியாக்கியானங்கள் மேற்கொண்டு வியாக்கியானம் பெரியவாச்சன் பிள்ளை பிரதானமான வியாக்கியானம், நஞ்சியர் வியாக்கியானம் உண்டு, அழகிய மனவாளப்பன் வியாக்கியம். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரப்பாடுன்னா அந்த அநேகமா எல்லா வியாக்கியானத்துக்கும் கூடுமானவர் கொஞ்சம் நிதானமா தான் அடைய சொல்ல போனேன். அவசியம் அனுபவிக்கலாம், நாடியார்தான் நினைக்க வேண்டாம். இந்த அனுபவத்துக்கு தான் அவசியம் வரப்பி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரின் பேரு மானாட்டிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் 5 மணிக்கு காலட்சேபம் உண்டு, அவசியம் வரப்பி